நேயர்களே, இது எதிரும் புதிரும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மலர்ந்திருக்கும் இந்த 2016ஆம் ஆண்டில் என்னென்ன விதமான மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கிறோம். புலந்திருக்கும் இந்த புத்தாண்டு நமக்கு பெரும் மகிழ்ச்சியை தர வேண்டிய ஆண்டாக அமைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்றாலும் கூட இந்த ஆண்டில் என்னென்ன விதமான மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கிறோம். அரசியலில் மாற்றங்கள் வருமா, சமுதாயத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் நிகழுமா, அறிவியலில் மாற்றம் நிகழுமா, இப்படி பல்வேறு விதமான கேள்விக்கணைகள் நம் முன்னே இருந்தாலும் கூட இது குறித்தெல்லாம் இந்த விவாதத்தில் பேச இருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காகவும் நம்முடைய வினாக்களுக்கு விடையளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்குக்கு பிரபல ஜோதிடர்கள் இருவரும் ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்ட சமூக ஆர்வலருமான ஒருவரும் வந்திருக்கிறார்கள். அது பற்றி அறிமுகம் செய்வதற்கு முன்பாக பிரபல ஜோதிடர் ஜோதிட கலையரசு ஆதித்யா குருஜி அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அவரை உங்களை அறிமுகம் செய்கிறார். ஐயா வணக்கம். அதே போல தன்னுடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக ஒயிட் அண்ட் ஒயிட் நீலகண்ட சிவா அருள்வாக்கு ஜோதிடராக இருக்கக்கூடிய திரு சிவா அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கார். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். அதே போல தன்னுடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக திரு சிற்பி சுற்றுச்சூழல் ஆர்வலராக இருக்கக்கூடிய திரு சிற்பி அவர்கள் மத்தியில் இருக்கார். வணக்கம் திரு சிற்பி. நேயர்களை நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கிறோம். 2015ஆம் ஆண்டை கடந்து 2016ஆம் ஆண்டில் இப்பொழுது அடியெடுத்து வைத்திருக்கிறோம். மகிழ்ச்சியான தருணம். இந்த மகிழ்ச்சியின் தருணத்தில் புத்தாண்டு நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. இந்த மகிழ்ச்சி இந்த ஆண்டு முழுவதும் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்றாலும் கூட இந்த புலந்திருக்கக்கூடிய புத்தாண்டு எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நமக்கு தர இருக்கிறது, எப்படிப்பட்ட மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தர இருக்கிறது, இந்த ஆண்டில் கடந்து வந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடத்திலும் இருக்கும். எனவே இந்த சூழலில் பிரபல ஜோதிடராக இருக்கக்கூடிய ஜோதிடர் கலையரசு ஆதித்யா குருஜி உங்களிடம் துவங்குகிறேன். இன்றைக்கு இந்த 2016ஆம் ஆண்டு துவங்கி இருக்கிற அந்த மகிழ்ச்சியின் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும்? உங்களுடைய ஜோதிட பார்வையினுடைய உங்கள் பார்வை என்ன? 2016ஆம் ஆண்டு அஸ்த நட்சத்திரத்தில் கன்னிராசியில் பிறக்குது. இந்த கன்னிராசின்றது அதோடைய அதிபதி புதன்றதுனால புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. ஆகவே புத்திசாலித்தனம் உள்ள இளைஞர்களின் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதாவது புத்திசாலித்தனம் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ, தகவல் தொழில்நுட்பம், ஐடி துறை, இது போன்ற இடங்களில் இருக்கிற ஜீனியஸ்கள், பிறவி மேதைகள் என்று சொல்லப்படக்கூடிய சில இளைஞர்கள் உலக புகழ் பெறும் ஒரு ஆண்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் இந்த வருடத்தின் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்கள் செவ்வாய் பகவான் மிக நல்ல நிலைமையில், அதாவது வருடத்தின் ஆரம்பத்திலேயே செவ்வாய் தன்னுடைய மேஷராசியையும் அடுத்து 45 நாட்களுக்கு அடுத்து தன்னுடைய விருச்சிக ராசியில் ஆட்சி பெறும் நிலையும், அடுத்து தனுசு ராசியில் நட்பு, அடுத்து மிக பெரும்பாலான நாட்கள் அவருடைய ராசியில் உச்சம் பெற நிலை வர்றதுனால இதுவரைக்கும் தொய்ந்து கிடக்கின்ற ரியல் எஸ்டேட் துறை, இந்த வீடு கட்டி விற்கும் துறையினர் இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தையும் ஒரு திருப்பு முனைகளையும் இந்த வருஷம், அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் ரியல் எஸ்டேட் துறை ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உண்டு பண்ணும். இன்னொன்று, ராகுகேது பயிற்சியின் மூலமாக இந்த ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சியில் குரு பகவானோட ராகு சேர்றதுனால சில இந்த புத்திசாலித்தனம் ஏற்கனவே சொன்ன இல்லையா இளைஞர்களை இந்த நுணுக்கம் நிபுணத்துவம், அதாவது செல்போன் துறைன்னு சொல்லுவோம், ஏதாவது ஒரு மாபெரும் விஞ்ஞான கண்டுபிடிப்பு உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு செல்போனுடைய அமைப்பு இப்போ இந்த 4G வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு செல்லும் என்பது 2016 முக்கிய பலன். சரி, இன்றைக்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் இளைஞர்களுடைய சக்திகள் எல்லாம் பெரிய மாற்றத்தை நோக்கி எதிர்நோக்கி பயணிக்க முடியும். எனவே தன்னம்பிக்கை கொண்டவர்களுடைய வாழ்வினுடைய உச்சத்திற்கு செல்வதற்கான இந்த ஆண்டு பெரிய வாய்ப்புகள் களமாக இருக்கும் என்ற ஒரு சாதாரண யதார்த்தமான நிலையாக இருந்தாலும் கூட தங்களுடைய கணிப்பின் கூட சில தகவல்களை தெரிவிக்கிறார் குருஜி அவர்கள். தொடர்ந்து பேசும் திரு நீலகண்ட சிவா அருள்வாக்கு ஜோதிடர், நீங்கள் உங்களுடைய பார்வையில் இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? என்னென்ன விதமான மாற்றங்கள் இன்றைக்கு சினிமா, அரசியல், இப்படி பல்வேறு துறைகள் இருந்தாலும் கூட பொதுவான இந்த மாற்றம் இந்த ஆண்டு ஒரு எழுச்சிக்கான ஒரு ஆண்டாக இருக்குமா, அல்லது பல்வேறு விதமான சஞ்சலங்களையும் சர்ச்சைகளையும் சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்குமா என்பதாக என்னுடைய முதல் கேள்வி. நீங்கள் பார்வை என்ன? இதற்கு முன்பாக வருடாவோட நான் சொன்ன அருள்வாக்கு கரெக்டாக தான் இருக்கு. இது முன்னாடி கூட மத்தியில் பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும், நரேந்திர மோடி தான் பிரதமரான்னு சொன்னேன். அதே போன்று பாண்டிச்சேரி சிஎம் ஐயா ரங்கசாமி அவர் மீண்டும் முதல்வரான்னு சொன்னேன். அதே மாதிரி போனால் மலேசியா பிரதமர் நஜீப்புக்கும் அடுத்தது அவர் தான் மாதிரி என்னுடைய கணிப்பு, எல்லா கணிப்புமே. அதே போன்று அம்மா தான் அடுத்தது ஆட்சி வருவான்னு முன்கூட்டியே சொன்னேன். அதே போன்று இந்த ஆட்சி போனால் இப்போ நடக்கக்கூடிய ஆண்டு மீண்டும் புரட்சி தலைவர் தான் நிச்சயமா 100 முதல்வர் ஆவாங்க. அதே போன்று போனால் இந்த ஆண்டு சந்திரனுடைய அமைப்பு, அதாவது அஸ்த நட்சத்திரம் சந்திரன் சொன்னலையா, சந்திரனுடைய அமைப்பு எப்பவுமே வளர்பிறை சந்திரன் போன்று இது வெற்றி மேலும் மேலும் கூடிக்கிட்டே போகும். அது போன்று எல்லாமே, அதாவது ராகுகேது பயிற்சி, அந்த வாக்கிய பஞ்சப்படம் ராகுகேது 8/1/2016 வெள்ளிக்கிழமை, அதுவும் சுபிட்சமான நாள்.
அந்த நல்ல நாள்ல ராகு கேது பேச்சு, அதனால நிச்சயமா வெற்றி. அதாவது பெண்களுக்கு மிக மிக மேன்மையான அமைப்பாகவும், அது மட்டும் இல்லாம நாட்டுல வந்து போனா விஞ்ஞான வளர்ச்சி மிக பிரமாதமான ஒரு இதாகும். ஆனா இந்த ஆண்டு வந்து போனா கண்டிப்பா ஒரு போர் மூலக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இந்த ஆண்டு கடைசி ஏறக்குறைய ஒரு போர் மூலக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2016ஆம் ஆண்டு அமையும். அது மட்டும் இல்லாம மக்கள் வளர்ச்சியில சிறப்பாக தான் இருக்கும். விஞ்ஞான வளர்ச்சி மிக மிக மேன்மையாக இந்தியா வந்து ஒரு பெரிய வல்லரசாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டு ஏற்படும். வல்லரசாகக்கூடிய வாய்ப்பு, அல்லது வந்து போனா அந்த சபையில வந்து ஐநா சபையில முக்கிய பொறுப்பு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஆண்டு கண்டிப்பா அமையும். பாருங்க, நல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு வந்து போனா கலைத்துறை, தொழில்துறை, அரசியல் துறை, எல்லா துறையிலுமே மக்கள் மிக வளர்ச்சியான ஒரு வளர்ச்சி, எல்லா துறையை சேர்ந்தவங்களும் வளர்ச்சி காண்பாங்க. அது மக்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும். இந்த வரும் இந்த ஆட்சியிலையும் வருகின்ற ஆட்சியிலையும் நல்ல ஒரு மாற்றங்கள், மக்களுக்கு வீடு வீடு வண்டி வாகன வசதி வாய்ப்புகள் பல மடங்கு பெருகும். இதுக்கு முன்னாடி 2 மடங்கு பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வர 2016ஆம் ஆண்டு ஏற்படும். அது மட்டும் இல்லாம ஏன் இந்த ஆண்டு ஒரு சிறப்பு அமையனா, சந்திரன் பொதுவாக வந்து போன அஸ்தரிஷி சந்திரன் எப்பயும் வந்து போன வளர்ச்சிக்கான பணியை எப்பயும் தூக்கி கொடுப்பான். அதாவது இது போனா என்னப்போ அது மட்டும் நம்ம கூட இந்த ஆண்டு கூட இந்த ஆண்டோ அடுத்த ஆண்டோ சந்திரனுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, மனிதனே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாம இது ஒரு 2016ஆம் ஆண்டுனா ஒரு சிறப்புன்னா அரசியல் குழப்பங்கள் ஏற்படும். அரசியல் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும். அந்த அரசியல் குழப்பத்தால மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த அரசியல் தலைவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு பாதிப்பு, பெரிய தலைவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும், வாய்ப்பு ஏற்படும். சரி, இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறதை போல இன்றைக்கு பல்வேறு விதமான எதிர்ப்பு அலைகளும் இருக்கத்தான் செய்யும். இந்த 2016ஆம் ஆண்டு நமக்கு புலந்திருக்கிற இந்த புத்தாண்டில் பல்வேறு விதமான அரசியல் குழப்பங்களை ஏற்படுத்துகிற ஆண்டாக இருப்பதற்கான சூழல் இருக்கிறது என்று சொன்னாலும் நிச்சயமாக எது எப்படி என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். என்றாலும் கூட இன்றைக்கு அறிவியல், ஜோதிடம் என்றெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்றைக்கு சுற்றுப்புறல், இயற்கை நமக்கு பல்வேறு விஷயங்களை தந்திருக்கிறது. என்னதான் பல விஷயங்களை நாம் கணித்தாலும் கூட இயற்கை பல நேரங்களை அவற்றையெல்லாம் தவிடுபொடியாக்கி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். கடந்த காலங்களில் பார்த்தோம், பிரபல ஜோதிடர்கள் பல நேரங்களில் பல விஷயங்களை சொன்னாலும் கூட, ஆனால் நாம் சொல்லப்பட்ட கருத்துகளுக்கு மிகையாக பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறியது. குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் நம்மை முழுவதுமாக ஆட்டிப்படுத்தி தமிழக மக்கள் முழுவதும் தண்ணீரில் தத்தளித்த அந்த சோக சம்பவங்கள் எல்லாம் கடந்த ஆண்டில் நிறைவேறியது. ஆனால் இந்த ஆண்டில் அப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்களோ அல்லது அறிவியல் சார்ந்ததோ சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்படி மக்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த 2016ஆம் ஆண்டு இயற்கை வளங்களில் என்ன விதமான எழுச்சி மலர்ச்சி உருவாகும் என்பதாக திரு சிப்பி, உங்கள் போன்றவர்களுடைய பார்வை என்ன? இதுக்கெல்லாம் மையமான ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா வந்து உலக சுற்றுப்புற சூழல் நிறுவனம், தட் இஸ் வேர்ல்டு மெட்ராலஜி ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு இவங்க வந்து எல்லா வானிலை மையங்களோட வந்து தொடர்பு கொண்டு ஆராய்ச்சி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட் இஸ் டிசம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. செக்ரட்டரி ஜெனரல் தான் அது அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது சொன்ன பிரகாரம் பார்த்தீங்கன்னா வந்து 2015 அவர் சம்மப் பண்ணுறாரு. 2015 2016 ரெண்டு சேர்த்து ஒரு இது கொடுக்குறாரு. ஃபோர்காஸ்ட் கொடுக்கும்போது என்ன சொல்கிறார், 2015 வந்து உங்களுக்கு கடைசி ஒரு 4 மாதங்கள் வேர்ல்டு ஓவர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து நிறைய ஆயிருக்கு. ஆக்சுவலாக இங்கே மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்து ஒன் ஆஃப் தி ஹிஸ்ட்ரி ரெக்கார்டு ஃப்ளட்ஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக. அதே மாதிரி தாய்லாண்டில் இருக்குது நிறைய வந்து உங்களுக்கு ஹரிக்கேன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹரிக்கேன்ஸ், ஸ்பேட் ஆஃப் ஹரிக்கேன்ஸ் வந்து யூஎஸில் வந்து. இப்போ அவர் சொல்லியிருக்க பாயிண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா 2016 இந்த தாக்கம் வந்து இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும். அது இந்தியாவில் பிரதிபலிக்கும். அது வந்து குறிப்பிட்ட அவங்க அந்த ஒரு 5 இதை சொல்கிறாங்க, அவங்க கண்டங்கள் சொல்கிறாங்க. என்னென்ன நாடுகள், சாரி கண்டங்களில் அதில் பார்த்தீங்கன்னா வந்து தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, அப்புறம் ஸ்ரீலங்கா, தமிழ்நாடு. ரொம்ப வினோதமாக நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா யூஸ்வலாக வந்து வேர்ல்டு மெட்ராலஜி ஆர்கனைசேஷன்றவங்க ஒரு நாட்டை தான் வந்து யூஸ்வலாக குறிப்பிட்டு பேசுவாங்க. இப்போ நான் சொன்ன மற்ற எல்லாமே நாடுகள், ஆனால் இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம இங்கே இப்போ பேச வேண்டிய சப்ஜெக்ட்னா அப்போ தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட தாக்கங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஃபோர்காஸ்ட் ரிப்போர்ட்டை கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் மான்சூன்றது இங்கே எல்லாருக்குமே நமக்கு கொஞ்சம் வினோதமாக இருக்கும். பிப்ரவரி வரைக்கும் மழை இருக்கும் அப்படின்றது அந்த ரிப்போர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த மழையோட தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலாம்னா கூட
பட் வந்து வி ஹாவ் டு கெட் கொஞ்சம் வந்து நம்மளை வந்து இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். மேபி இந்த எல்லினோ தாக்கம் இன்ஃபேக்ட் வந்து அதிகமாக இருக்கு. லாஸ்ட் 2 மாசத்துல பார்த்தோன்னா எல்லினோன்ற சொல்லக்கூடிய ஒரு அந்த பருவக்காற்றோட வேகம் குறைஞ்சதுனால அதோட தாக்கம் அதிகமாகி அந்த தாக்கம் வந்து இந்தியன் ஓஷன் இந்திய பெருங்கடலை வந்து பாதிச்சு அதனால வந்து உங்களுக்கு வந்து இங்கே வரக்கூடிய மழையோட தாக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது வந்து அஃபிஷியல் வேர்ல்டு மெட்ராலஜி ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. இது ஒரு படி மேலே போய் மெட்ராலஜி ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட்டோட நிறுத்தல. ஏன்னா வந்து யூஎன்ல இன்னொரு பாடி என்னன்னா ஜென்ரலாக வந்து சோஷியல் கெலாமிட்டிஸ் வரும்போது அவங்களும் வந்து பேரலாக ஒரு வார்னிங் ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து நிறைய ஐ திங்க் நியூஸ் பேப்பர்ஸ்லையும் லாஸ்ட் வீக் பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யுனைடெட் நேஷன் இது எஸ்கேப்னு சொல்கிறாங்க, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் ஃபார் ஏஷியா அண்ட் பசிபிக்ன்றது யுனைடெட் நேஷன் பாடி. அவங்க சொல்கிறதும் இதே தான் சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி தாக்கங்கள் வரும்போது அப்போ வந்து நம்ம வந்து சில ஹெல்த் அசாட்ஸ், தட் இஸ் மழை சார்ந்த தாக்கங்கள், உடல் உபாதைகள், அது வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடியது டெங்கு போன்ற நோய்கள், மலேரியா போன்ற நோய்கள், லெப்டோஸ்பரோசிஸ் போன்ற நோய்கள். ஏன்னா வந்து இந்த நீரினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அது சொன்னது மட்டும் அல்லாமல் ஒருபடி மேலே போய் நீங்கள் ஏப்ரலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் உலகளவிலே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, தமிழ்நாட்டிலையும் அதிகமாக இருக்கும், இந்தியாவிலையும் அதிகமாக இருக்கும். பட் வந்து உலகளவிலையும் வந்து வெயிலோட தாக்கம் அந்த எக்ஸ்ட்ரீமில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் மழையை பார்த்துட்டு நீங்கள் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து வெயிலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து எப்படி எந்த விதமான ஹெல்த் ப்ரிப்பேர்ட்னஸ் பண்ணிக்க போகிறோன்றது வந்து ஒரு கிளியர் கட் வார்னிங் ரிப்போர்ட் வந்து அறிக்கையை வந்து தெளிவாக அதில் சொல்லியிருக்கு. இதுதான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். இந்த ஆண்டு என்று சொன்னால் நிச்சயமாக சுற்றுச்சூழலில் சில மாற்றங்கள் இருக்கும், ஏறக்குறைய மழையினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்பதாக ஒரு சில புள்ளி விவரங்கள் சொல்லதை மேற்கோள் காட்டியிருக்கிறார் திரு சிற்பி. என்றாலும் கூட இந்த ஆண்டு சுபிட்சமாக நம்முடைய இயற்கை வளங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், நம்முடைய எதிர்நோக்குகள், பொருளாதாரம், சந்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், விஞ்ஞானம், அறிவியல் போன்ற விஷயங்களில் நம்ம எப்படி மேலோங்கி செல்ல போகிறோமா என்பதான பல்வேறு விதமான எதிர்நோக்குகள் நமக்குள் இருந்தாலும் கூட இந்த இயற்கை என்பதுதான் இந்த ஆண்டு நம்முடைய இதயங்களை விட்டு வருடாத ஒரு சம்பவமாக இருந்தது. இயற்கையினுடைய தாக்கம், வடகிழக்கு பருவமழை வரும் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் இவ்வளவு பெரிய தாக்கத்தை தந்து இவ்வளவு பெரிய சேதங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கவில்லை. இப்போ உங்களை போன்ற ஜோதிடர்கள் எல்லாம் இருந்தாலும் கூட பலரால் சில விஷயங்களை கணிக்க முடிந்தது. உங்களை போன்ற ஜோதிடர்கள் பல ஊடகங்களில் எழுதினீர்கள், இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் பேராபத்து இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் எழுதி எனக்கு நினைவில் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு விஷயங்களை ஓங்கி ஒழிக்க முடியாமல் சில விஷயங்கள் போய் அதையெல்லாம் மீறிதான் இயற்கை வந்திருக்கிறது என்பதும் யதார்த்தம். அப்படி பார்க்கிற பொழுது இந்த ஆண்டு 2016ஆம் ஆண்டில் எப்படிப்பட்ட இயற்கை நிலைப்பாடுகள் சூழல் இருக்கும் என்பதாக உங்கள் பார்வை? 2015ஆம் வருடம், அதாவது கடந்த வருடம், அதாவது 2015ஆம் வருஷம் எப்படி இருக்கும்னு ஒரு மாலை நாளிதழில் நான் எழுதின பொது பலன்களுக்கு அவர்கள் கொடுத்த தலைப்பே மழை பொழியும் வெள்ளம் வரும்னு தான். இப்போ ஐயா சுற்றுப்புற ஆர்வலர் ஐயா சிற்பி ஐயா சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன், அவங்களும் நானும் சொல்கிறது ஒரே மாதிரியான அமைப்பு தான், ஆனால் வேறு வேறு தளங்களில். அதாவது வானியலும் ஜோதிடமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள்னு நாங்கள் சொல்லுவோம், விஞ்ஞானமும் அதை ஒத்துக்குது. அதாவது இன்றைக்கு குரு பகவான் சிம்மராசியில் இருக்கிறார் என்று ஜோதிடம் சொல்லுகிறது என்றால் விண்வெளி அமைப்பு, வானியல் அமைப்பும் நாசா போன்ற அமைப்புகளும் குரு பகவான் சிம்மராசியில் இருக்கிறது தான் உண்மை அப்படின்றத எல்லா விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் குரு பகவான் இந்த சிம்மராசியில் இருப்பதால் மனிதர்களுக்கு இந்த பலன் நடக்கும் என்று ஆரம்பிக்கும் போதுதான் அந்த இடத்திலிருந்து விஞ்ஞானம் விலகும். அதுக்கும் எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று குரு பகவான் சிம்மராசியில் இருப்பதை ஒத்துக்கொள்ளும் விஞ்ஞானம் அது இருப்பதால் இந்த பலன் என்று நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு விலகும். இதே 2015ஆம் ஆண்டு, அதாவது ஜோதிட ரீதியாக நாங்கள் சொல்ல போனால், இப்போ நான் போன வாரம் எழுதின ஒரு கட்டுரையில் அதை பற்றி தெளிவாக விளக்கியிருந்தேன். எப்படி மழை பொழியும் என்பதை குறிப்பாகவே எழுதியிருந்தேன். அதாவது கடலூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களும் சென்னையை சுற்றியுள்ள சுற்றுப்புறங்களும் வெள்ளத்தால் மிதக்கும் என்பதை எழுத்தால் எழுதியிருக்கிறேன். போன வருஷம் பொது பலன்ல பார்க்கலாம். அதே நேரம் இந்த மழை விவசாயத்திற்கு பயன்படாது என்பதை எழுதியிருக்கிறேன். அதாவது மழை அதிகமான வெள்ளமாக மாறி விவசாயிகளையும் பொதுமக்களையும் துன்புறுத்தி வெள்ளத்தில் இது மிதக்கும் அப்படின்ட்டு. ஜோதிடப்படி நாங்கள் என்ன சொல்றோம்னா, இப்போ ஐயா சொன்னாங்க இந்தோனேஷியா, இந்த தாய்லாந்து, இந்த மாதிரியான இதில் எங்க இதில் ஜோதிடத்தில் உள்ள பல பிரிவுகளில் சம்ஹிதைன்னு ஒன்று, பராசர மகரிஷிலிருந்து வராகமரிலிருந்து சம்ஹிதைன்னு சொல்றது வந்து உலகியல் ஜோதிடம்னு சொல்லுவோம். தனி மனிதருக்குன்னு ஒரு சில விதிகள் இருக்கிற மாதிரி தனி மனிதன் இன்றைக்கு பிறந்து நாளைக்கு வளர்ந்து நாளை மறுநாள் இறக்க போகும் தனி மனிதனுக்கென்று சில ஜோதிட விதிகள் இருப்பதை போல அந்த காலத்திலேயே ஏறத்தாழ 3000 வருடங்களுக்கும் 2000 வருடங்களுக்கும் இடைப்பட்ட காலத்திலேயே பராசரர் போன்ற வராகமிகரர் போன்ற மகரிஷிகள்
நேற்று பிறந்து இன்றைக்கு வளர்ந்து நாளை நிச்சயமாக இறக்கப் போகும் இந்த பூமிக்குமான உலகியல் ஜோதிடத்தை முண்டேன் அஸ்ட்ராலஜி என்ற பெயர்ல சொல்லியிருக்கிறாங்க. இந்த முண்டேன் அஸ்ட்ராலஜில நீர் ராசிகளில் நீர் கிரகங்கள் இருக்கும்போது நீரால் குறிப்பிட்ட அமைப்புகள் உலகம் முழுக்க இல்லை. ஏன் சென்னை மட்டும் பாதிக்கப்படுகிறது, ஏன் இந்தியா மட்டும் பாதிக்கப்படுகிறது, ஏன் இந்தோனேசியா தாய்லாந்து என்பதற்கும் என்னுடைய ஜோதிடத்தில் விளக்கம் இருக்கிறது. அதை எப்படி சொல்வேன் என்றால், இந்தியா மகர ராசியை குறிக்கும், இந்தியாவில் அடங்கிய சென்னை மேஷ ராசியை குறிக்கும். சென்ற அதாவது 2005ஆம் ஆண்டு இதே போல 10 வருடங்களுக்கு முன்பு 2005ஆம் ஆண்டு சனி பகவான் நீர்ராசி எனும் கடகராசியில் இருக்கும் பொழுது நாகப்பட்டினம் எனப்படும் தனுசு ராசிக்கு, நாகப்பட்டினம் தனுசு ராசியை குறிக்கும், தனுசு ராசிக்கு அட்டமச்சனி நடக்கும்போது நாகப்பட்டினம் முழுக்க முழுக்க சுனாமியால் பாதிக்கப்பட்டது. நாகப்பட்டினத்தை ஒட்டி அந்த கடற்கரையோர மக்கள் பேரழிவை சந்தித்தார்கள். இப்போது சென்னை மேஷராசியை குறிக்கும். இப்போது அதே சனி பகவான் இன்னொரு நீர் ராசி, அதாவது 12 ராசிகளில் கடகம் விருச்சிகம் மீனம் ஆகிய 3 ராசிகள் ஜோதிடத்தில் நீர் ராசிகள் என வகைப்படுத்தப்படுகின்றன. இந்த நீர் ராசிகளில் எப்போதெல்லாம் சனி பகவான் இருப்பாரோ அப்போதெல்லாம் நீரால் குறிப்பிட்ட சில பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் என்பது 2000 வருடங்களுக்கு முன்பே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கணிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் பல நேரங்களில் பொய்த்து போயிருக்கலாம், சில நேரங்களில் நிஜமாகவும் கூட வந்திருக்கலாம். என்றாலும் கூட இயற்கை, அறிவியல், விஞ்ஞானம் இப்படி பல விஷயங்களை நாம் கடந்து உயர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட திடீரென சில நேரங்களில் நம்ம அச்சுறுத்துகிற அளவுக்கு சில இயற்கை சீற்றங்கள் மிகப்பெரிய அளவில் அறிவியலுடைய கண்காணிப்புக்கு மிகைப்படுத்திய விஷயமாகவும் அவருடைய கணித்ததை விட அதிகமான பேராற்றலும் பல நேரங்களில் அரங்கியிருக்கிறது, நாம் மறுக்க முடியாது. அப்படி என்றால் இந்த 2016ஆம் ஆண்டில் ஒற்றை கேள்வியாக கேட்கிறேன் உங்களிடத்தில், 2016ஆம் ஆண்டில் இயற்கை சீற்றங்களின் தாக்கம் தமிழகத்திலும் குறிப்பாக இந்தியாவில் பிரதிபலிக்குமா, எதிரொலிக்குமா? அவர் சுற்றுப்புற ஐயா சிப்பி சொன்னதை நான் அப்படியே ஒத்துக்கிறேன். ஏன்னா 2016ஆம் ஆண்டும் சனி பகவான் நீர்ராசியில் இருப்பதால் சென்னை போன்ற, சென்னைக்கு கொஞ்சம் பாதிப்பும் அவர் சொன்ன அதே போன்ற நாடுகள், நாங்க தான் ஜோதிடத்தில் சொல்றோமே, இது 2005ஆம் ஆண்டும் சொன்னோம், 2015ஆம் ஆண்டும் சொல்றோம். இன்னும் ஒரு புது தகவலாக இன்னும் 10 வருடங்கள் கழித்து 2025ஆம் வருடம் 26ஆம் வருடம் சனி பகவான் மீனராசியில் இருக்கும்போது இதே மாதிரி பேரழிவு வரும். அதே போல நாளை நடக்கும் என்றால் நேற்று நடந்திருக்க வேண்டும் இல்லையா? நேற்று நடந்த சில விஷயங்கள் எடுத்து பாருங்க. சனி எப்போதெல்லாம் நீர் ராசிகளில் இருக்கிறாரோ அப்போதெல்லாம் உலகியல் ஜோதிடத்தின்படி சில குறிப்பிட்ட ராசிகள் சொல்லப்பட்ட உலகின் அத்தனை அமைப்புகளும் ஏறத்தலை, இதை அனுமான ஜோதிடத்தை ஒரு அனுமான கலை என்று வைத்துக் கொண்டால் கூட ஒரு 80% அமைப்புகள் சனி இந்த மாதிரியான ஒரு நீர்ராசி சுற்றில் வரும்போது நீரால் ஆபத்தை சந்திருக்கிறது. உலகத்தின் மிகப்பெரிய யுத்தங்கள் வரும்போது நெருப்பு ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது 30 வருடங்களுக்கு ஒரு முறை நெருப்பு மாபெரும் யுத்தங்கள் வந்திருக்கிறது. அதைவிட தாது வருட பஞ்சம் என்ற கொடுமையான பஞ்சமாக சொல்லப்பட்ட பஞ்சங்கள் இப்போது பஞ்சம் இல்லை. ஏன்னா நாம் இன்னொரு செக்டார் நகர்ந்து வந்துட்டோம். இப்ப இந்த 60 வருடங்களுக்கு இதையும் விஞ்ஞானம் ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது தாது வருட பஞ்சம் என்று 1906ஆம் வருடம் என்று நினைக்கிறேன். 1906ஆம் வருடம் பிரிட்டிஷ் காலத்திற்கு பிறகு இந்தியா மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தை, பட்டினி சாவை சந்திக்கவில்லை. ஆனால் அதற்கு முன் பார்த்தீர்களானால் ஜோதிடப்படி 60 வருடங்களாக பிரிக்கப்பட்ட அத்தனை தாது வருடங்களிலும், அதாவது 60 வருடங்களுக்கு ஒரு முறை மிகப்பெரிய பஞ்சம் உலகின் ஏதேனும் ஒரு மூலையில் கண்டிப்பாக நடந்திருக்கிறது. சரி, இந்த 2016ஆம் ஆண்டு இயற்கை சீற்றங்களுக்கான தாக்கம் அதிகம் இருக்குமா இல்லையா? 2015ஆம் ஆண்டை போல இல்லை என்றாலும் நீரால் கண்டிப்பாக தமிழ்நாடு அவர் சொன்னதை போல கண்டிப்பாக ஒரு அழிவு என்று நான் சொல்ல மாட்டேன். அதாவது அழிவு, பேரழிவு என்பது மிகப்பெரிய சுனாமியை போல அந்த அளவுக்கு தாக்கம் இல்லை. சர்ச்சையை சந்திக்க வேண்டிய ஒன்று மட்டும் சொல்லிவிடுகிறேன். நவம்பர் 30ஆம் தேதி, டிசம்பர் 1ஆம் தேதி இந்த 2 தினங்களில் சென்னை மிகப்பெரிய கனமழையை சந்தித்தது. ஜோதிடத்தின் இன்னொரு நிறுவனம் என்று சொன்னால் ஜோதிடத்தில் ஐயா இவர்கள் நம்ம வீட்டு ஐயா அருள்வாக்கு சித்தர் அவர்கள் கூட ஒத்துக்கொள்வார்கள். சந்திரன் என்பதே நீர் கிரகம். சந்திரன் இருக்கும் கடகமும் சந்திரனும் நீர் ராசி. நான் இதை பற்றி ஒரு இணையத்தில் எழுதிய கட்டுரை இதுவரை 10 லட்சம் பக்கங்களுக்கு மேல் படிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீர் கிரகமான சந்திரன் நீர் ராசியான கடகத்தில் அமர்ந்து அன்று இன்னொரு நீர் ராசியில் மீனத்தில் கேது அமர்ந்து விருச்சிகத்தில் சனியும் அமர்ந்த நவம்பர் 30 டிசம்பர் 1ஆம் தேதி அன்று அந்த 2 நாட்களில் மட்டுமே சென்னை மிகப்பெரிய கடுமலையை சந்தித்தது. 40 ஆண்டுகளில் இல்லாத ஒரு கொடூர மலையை நிதானமாக ஏறத்தாழ ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரு துளி கூட விடாத ஒரு கடுமலையை சந்தித்தது. அன்று பெய்த மழையால் தான் சென்னையின் சுற்றுப்புற ஏரிகள் நிரம்பின. அதற்கடுத்து பாதிப்பு அன்று பெய்த அந்த 2 நாட்கள் மழையால் தான் வந்தது. இதையும் ஜோதிடம் நிரூபித்துத்தானே இருக்கிறது. கடந்த காலங்களில் நீங்கள் சொன்ன விஷயங்கள் அரங்கேறியதாக இருந்தாலும் கூட, உங்கள் பார்வையாக இருந்தாலும் கூட, இந்த ஆண்டு அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பதான எதிர்நோக்கு தான் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. புலந்திருக்கும் இந்த புத்தாண்டு எப்படிப்பட்ட புத்தாண்டாக இருக்கிறது, என்னென்ன மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கிறது, என்னென்ன ஏற்றங்களை நாம் சந்திக்க இருக்கிறோம் என்ற எதிர்பார்ப்போடு பல்வேறு விஷயங்களை பரபரப்பாய் பேசுவோம். ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு எதிரும் தொடரும்.
தொடர்ந்து பேசுவோம். புலர்ந்த புத்தாண்டு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இன்றைய 2016ஆம் ஆண்டில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த விவாதத்தினுடைய துவக்கமாக திரு சிவா, உங்களுடைய பார்வையில், நீலகண்ட சிவா, உங்களுடைய பார்வையில் இன்றைக்கு ஆட்சியில் பல்வேறு விதமான குழப்பங்கள் நிலை ஏற்படும், ஆட்சியாளர்கள் மத்தியில் சில குழப்ப நிலை ஏற்படும் என்றெல்லாம் நீங்கள் துவக்கத்தில் சொன்னீர்கள். ஆட்சியில் மாற்றங்கள் இருக்குமா என்று கேட்டேன். இன்றைக்கு எதிர்பார்ப்பு 2016 என்று சொன்னவுடன் நமக்கு மண் கண்முன வந்து நிற்பது தேர்தல் தான். இந்த தேர்தல் ஆண்டை சந்திக்கிற இந்த 2016ஆம் ஆண்டில் எப்படிப்பட்ட அரசியல் மாற்றங்கள் நிகழும், உங்கள் பார்வை என்ன? இந்த ஆண்டு வந்து போவோம்னா இந்த 2015 சரி 16 சரி, அதாவது அஷ்டம சனி, மேஷத்துக்கு வந்து அஷ்டம சனி, அதே போன்று வந்து சிம்ம ராசி அர்த்தாஷ்டம சனி, அதே போன்று விருட்சிக ராசி ஜென்ம சனி. பாருங்க அப்படியே 3 சுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு கண்ட சனி. இந்த சனி பயிற்சி வந்து பார்க்க போனா அந்த சனி பயிற்சி எப்படி ஒரு குழப்பத்தை தான் கொடுக்கும். இந்த வெள்ளம் வந்து இப்போ வந்து அதாவது 115 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது. இந்த கணிப்பு வந்து போனா யாராலையுமே சொல்ல முடியாத ஒரு நிகழ்வு தான் அது. ஜாதி மதம் இன மொழி எல்லாமே யாரும் வேற்றுமை பார்க்காம ஒன்றே குலம் ஒருவரே தேவன் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து கோட்டீஸ்வரன் கூட ஒரு கை இந்த சூழல் ஏற்பட்டு போச்சு. இதுக்கு காரணம் இவ வந்து மக்கள் வந்து இப்படிதான் வாழணும், எல்லாரும் இப்படிப்பட்ட கோடீஸ்வரா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாமே மக்கள் எல்லாம் சமன்ற மாதிரி ஒரு இயற்கை வந்து நமக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்துச்சு. இந்த பாடத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும். இயற்கையை வந்து ஒரு பாடத்தை கொடுத்தானா இந்த பாடத்தை வந்து போனா மக்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு நம்ம எல்லாம் நம்ம கூட சமுதாயம் எல்லாமே, அது இஸ்லாமியா சரி, இந்துவா இருந்தாலும் சரி, அது கிறிஸ்துவா இருந்தாலும் சரி, ஒரு நிலைமை வந்து போனா எப்படி ஆட்சி பாருங்க. மதங்களை கடந்த சமத்துவத்தை வெளிப்படுத்தியது, இயற்கை நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்தது என்றெல்லாம் உண்மை. இது வந்து மிக மிக ஒரு முக்கியமான என்ன விஷயம்னா, இந்த நன்கொடை இந்த வெள்ளத்துக்காக உதவி பண்ணாங்க பாருங்க, என்ன அவங்களுடைய உள்ளத்தை பாராட்டு. இந்த புத்தாண்டு நிச்சயமா மிகப்பெரிய ஒரு பாராட்டு கண்டிப்பா அவங்களுக்கு எடுத்து சொல்லும். இயற்கை அனைவரையும் ஒன்று திரட்டது, உறவுகளை பலப்படுத்தியது என்றெல்லாம் சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு கருத்து பாருங்க, எவ்வளவு உதவி உதவி உள்ளங்களை பார்த்தா நெருது. மனிதன் வந்து போகணும் எவ்வளவு இது உன்னை இயற்கை அன்பு பாசம் ஒரு தயார குணம் ஒரு இருக்குன்னா பெரிய பாராட்டின விஷயம். அவங்களுக்கு இந்த புத்தாண்டு சார்பா நிச்சயமா ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அரசியல் துறை, இந்த அரசியல் துறை நான் சொன்னது கணிப்பு 100 ஒரு பர்சனோட தோத்து கிடையாது. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் சொன்ன அதே மாதிரி அமைஞ்சது. அதுக்கப்புறம் பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் சொன்ன பிஜேபி இந்த NTV மூலமாகவே நிச்சயமாக கடந்த வருடம் இதே நாளில் இதே வரை ஒரு நிகழ்ச்சியின் போது நீங்கள் சில புள்ளி விவரங்களை சொன்னீர்கள். அதே மாதிரி பிஜேபி ஆட்சி அமைக்கும். இப்போ என்னுடைய கேள்வி அதுதான், 2016ஆம் ஆண்டு தேர்தலின் போது எந்த கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கும், யார் ஆட்சி கட்டிலில் அமர்வார்கள்? இந்த ஆண்டு வந்து ஆட்சி மிக மிக குழப்பமா இருக்கும். இந்த வந்து அரசியல் துறையை சேர்ந்தவர்கள்லாம் அந்தந்த கட்சியை சேர்ந்த ரொம்ப குழப்பத்தை உருவாக்கி ஒரு யாருமே ஒரு கூட்டு இல்லாம மொத்த பேரும் கூட்டு சேரன்னு சொல்லிட்டு அந்த கூட்டு முயற்சி பிளவுபடும். அப்ப பிளவுபட்ட ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாடுற மாதிரி இந்த வந்து போனா இது வந்து மக்களுக்கு ஒரு நன்மையான ஒரு இதுவா தான் அமையும். இந்த ஆட்சி வந்து எல்லாமே நான் செய்யறேன் நீ செய்யறேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வரப்போகுது. அதே நேரத்தில் வந்து போனா இப்ப வந்து இந்த கூட்டு முயற்சியெல்லாம் நீடிக்காது. இப்போ நடத்துக்கிற கூட்டு முயற்சியெல்லாம் நிச்சயமா அது நீடிக்காது. இப்போ எல்லாமே வந்து அரசுக்கு, அதாவது வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் அமையும். ஏன் ஆளுங்கட்சிக்கு சாதகமா அமையும்னா, இப்ப வந்து புரட்சி தலைவி வந்து போனா இந்த இது வந்து அட்டாச்சம சனியா இருந்தாலும் இப்ப வந்து குரு பயிற்சி, அந்த குரு நல்லா இருக்குது, பிரமாதமா ஜென்ம குருவா இருந்தாலும் ஆனா வந்து குரு திசை அந்த புரட்சி தலைவி பிரமாதமான ஒரு அமைப்பு உண்டு. இந்த குரு ராகு பயிற்சி முடிஞ்ச குரு பயிற்சி யோகத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட இதுக்கு முன்னாடி ஆட்சியில் எத்தனை மாற்றங்கள் அந்த வந்து சிறைச்சாலை சென்றாலும் இது வந்து இந்த இது வந்து புரட்சி தலைவி ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா குரு வந்து பிரமாதமான யோகத்தை கொடுக்கும். பொன்னவன் முதல் குரு, அதாவது முழுமையான குரு அவன், அதாவது முதல் சுமன், முழு சுமன். சுக்கிரன் வந்து முக்கால் சுமன், குரு வந்து முழு சுமன். அந்த முழு சுமன் இருக்கிறதுனால நிச்சயமா வந்து போனா இந்த அம்மாவுக்கு வந்து 100% இந்த மதம் ஆட்சி அமைப்பாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா கட்சியுமே இவங்களுக்கு சாதகமா தான் வருவாங்க. இவங்க தான் மற்ற கட்சியில சேகலே தவிர மத்தவங்களாம் இவங்க வந்து எப்ப இவங்ககிட்ட சேர்ந்தா இந்த ஆட்சி அமைக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தோடு தான் வருவாங்களே தவிர அது மாதிரி ஒரு நிலைமை தான் உருவாகும். அந்த அம்மாவே சில கட்சியில சேர்த்துன்னு ஆட்சி அமைக்கக்கூடிய 100 அமைப்பு ஏற்படும். அந்த யாரோ அந்த கூட்டணியில் சேர்றாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான் ஏற்படும் உறுதியா சொல்றேன். சரி, அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு தான் மிகப்பெரிய வெற்றிக்கான களமாக இருக்கும் என்பதாக திரு ஜோதிடர் அவர்கள் சில தகவல்களை முன்வைத்திருக்கிறார் என்பதான ஒரு பதிவோடு கூட இன்றைக்கு ஆட்சியில் அரசியல் மத்தியில் பல்வேறு விதமான
விதமான சலசலப்பு சஞ்சலங்கள் எழப்படலாம். அப்படிப்பட்ட நிலை வந்தாலும் கூட ஒருமித்த கருத்தாய் பெருங்கருத்தாய் முன்வைக்கப்படுவது அஇஅதிமுகவுக்கான பலமாக களமாக இந்த ஆண்டு இருக்கும் என்பதான பதிவு இருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட பல்வேறு விஷயங்களை பரபரப்பாய் பேச இருக்கிறோம். இந்த விஷயங்களில் தொடர்பாக இன்றைக்கு 2016 ஆண்டு தேர்தல் தான் ஒரு மைய பிரச்சனையாக விவாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் உங்கள் பார்வையில் ஆதித்ய குருஜி உங்களுடைய பார்வையில் என்ன? 2016 யாருக்கான களம்? அரசனை பத்தி எதுவும் தெரிஞ்சாலும் சொல்லாதேன்னு மகரிஷி பராசரர் சொல்றார். வேத ஜோதிடம் இத ரொம்ப தெளிவா நீங்கள் இதிலிருந்து நழுவ பார்க்கிறீர்களா? இல்ல நான் நழுவெல்லாம் பார்க்கல. சரி, ஜோதிடம் என்றது ஒரு துல்லியமான விஞ்ஞான பார்வை நான் அடிக்கடி எழுதிட்டு வர்றேன். சரி, ஆளுகின்ற தற்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற தலைமையும் நாளை ஆளப்போகும் என்னும் எதிர்பார்க்கும் தலைமையும் சிம்மராசி தான். சரி, நான் குறிப்பா யாரை சொல்றேன்னு எல்லாருக்கும் தெரியும். சிம்மராசிக்கு சொந்தக்காரர்கள் ஆட்சி பீடத்திற்கு அரியணையில் ஏறுவார்கள் என்பதை மறைமுகமாக சொல்கிறீர்கள். சிம்மராசிக்காரர்கள் யார் என்பதும் எப்படிப்பட்டவர்கள் என்பதும் நமது தேர்தல் முடிவுகள் தான் நமக்கு ஒரு படிப்பினை தந்தாலும் கூட அதுதான் உறுதி செய்யப்பட்ட படிப்பினையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு எல்லோரு மக்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு பெரும் எதிர்பார்ப்பு யார் ஆட்சி கட்டிலில் அமர இருக்கிறார்கள். 2016 யாருக்கான களம் என்பதுதான் கேள்வி என்று சொன்னபோது மீண்டும் திரு சிவா உங்களிடம் கேட்கிறேன். இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கான மையமைப்புகளின் அரியணையில் அமரப்போகிற கட்சி யார்? அதிமுக தான் 100% ஆட்சி அமரும். அதுவும் புரட்சி தலைவி தான் முதல்வர் ஆவாங்க. அதுல எந்த விதமான மாற்றம் தமிழகத்தை பொறுத்தமட்டில் பல்வேறு விதமான கட்சிகளும் பல்வேறு விதமான 3 பிரிவுகள் 5 பிரிவுகள் என்பதான நிலை தற்போது நிலவிக் கொண்டிருந்தாலும் கூட இந்த நீரோட்டங்களில் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதான ஒரு எதிர்நோக்கு ஜோதிட வாயிலாக நீங்கள் சொல்ல முன்வைக்கக்கூடிய கருத்து ஏன் என்று சொன்னால், அதாவது நம்ம குரு திசை நடக்குது. ஒரு குரு திசை எந்த ஒரு மனிதனுக்கு குரு நடக்குதோ, ஒரு மனுஷனுக்கு சுக்கிர நடக்குதோ, ஒரு யோகமான ஒரு தன்மை, அதுவும் ஜென்மகுரு போன ஒரு தொல்லைகள் கொடுத்தாலும் ஆனா வெற்றியை சாமுதிரம் ஒரு அந்த முகத்தை பார்த்து சொல்றோம். அகண்ட வாய் நீங்க முக்கிய குறுந்தாடிக்காரன் குறுங்குழுத்துக்காரன் தடித்து வரும் குட்டகையும் குட்டகாலம் குறுபார்மை சிறுமார்மை காமனி பத்மினி சங்கினி சித்தினி குறுமுக்கு நீர்முக்கு சப்பமுக்கு கோட்டை மூக்கு வில்புறம் வால்புறம் வெட்டுப்புறம் குறுமுறு சிறுமுறும் குறி இதழ் சரி இதழ் தடித்த மூட்டை நீள்மூட்டை குறுங்கழுத்து கோணக்கழுத்து நீள்கழுத்து மணிக்கழுத்து சந்திரட்டி சூரிய நட்டி நடுநட்டி நீள்நட்டி ராஜநட்டி சட்டகை சட்டகளை குட்டகை குட்டகளை வீச்சுகளை குறுமுடி சிறுமுடி பட்டமுடி நீள் சுட்ட வட்ட சுட்ட குறிஞ்சுட்ட செஞ்ச சிறுமுறை பெருமுறை ஒரு முகத்தை பத்தி சொல்ல இந்த 2 ஆண்டுகள் ஒரு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்குமே தவிர ஆனா அதால எந்த விதமான பாதிப்பு அவங்களுக்கு பெருசா வராது. ஆனா இருந்தாலும் இந்த அரசியல் துறையில மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருந்தாலும் இப்ப குரு சேர்ந்தால எல்லா சூரியனை கண்ட பனி போல எல்லா விதமான தோஷங்களும் விலகி நிச்சயமா வெற்றி வாய்ப்பு நம்ம சாமுதிரத்தை பார்த்து சொல்றேன். இந்த ஆண்டு மகாமகம் விழாவை தயார் நிலையில் நம்ம எதிர்பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ராசிகள் விவகாரம் தொடர்பாக ராகு கேது பெயர்ச்சி ஏற்படுகிற இந்த ஆண்டு, எனவே எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த ராகு கேதுடைய பெயர்ச்சியினுடைய மாற்றத்தை வெளிப்படுத்தும் என்றாக பார்க்கிறீர்கள்? அதாவது மிக மிக முக்கியமானதுதான். அதாவது அஷ்டமத்துல மேஷத்துல செவ்வாய் இருக்குது மிகப்பெரிய யோகம். இந்த மழைக்கு காரணம் முக்கியமானது. அது மட்டும் இல்லாம நல்ல முக்கிய வாக்கிய பிரகாரம் 1/8 அதாவது நல்ல குடிங்க 8ஆம் தேதி 1ஆம் மாசம் 2016 அந்த 2016 வெள்ளிக்கிழமை. பாக்கி திருக்கணித பிரகாரம் அதே மாதிரி 29/1/2016 வெள்ளிக்கிழமை தான். அந்த 2 வெள்ளிக்கிழமை என்பது பெண்களுக்கு யோகமான தன்மை. எந்த பெண்கள் ஆட்சி மிக பிரமாதமா இருக்கும், பெண்களுக்கு முக்கியத்துவம் ஏற்படும், எல்லா விதத்திலும் யோகமான ஒரு அமைப்பு ஏற்படும். ஆக முதல்ல 2016 மிக மிக யோகமான ஒரு காலமா வரக்கூடிய வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம கலைத்துறை செயல்களுக்கு புதிய ஒரு வாய்ப்புகள் அதிகமா ஏற்படும். கலைத்துறை செயல்களுக்கும் வெற்றி வாய்ப்பு ஏற்படும். அதே தொழில்துறையும் மிக பிரமாதமான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா தொழில்துறை இதுவரையில தமிழகத்திலே காணாத அளவுக்கு தொழில்துறை சிறந்து விளங்கும். எல்லா மக்களுமே மகிழ்ச்சியா ஒரு ஜப்பான் போன்று தமிழகம் விளக்கக்கூடிய வாய்ப்பு 101 விளங்கும். சரி, நீங்கள் சொல்கின்ற கருத்துக்கள் எல்லாம் நிச்சயமாக மக்களும் எதிர்நோக்கி தான் இருக்கிறார்கள். என்ன நடக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. என்றாலும் கூட புலந்திருக்க இந்த புத்தாண்டு மகிழ்ச்சியின் புத்தாண்டாகும், தாங்கள் நினைக்கின்ற கனவுகள் கைகூடுகிற ஆண்டாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருக்கும் எதிர்பார்ப்பு. என்றாலும் கூட இயற்கை ஜோதிடம் பல்வேறு விஷயங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட இன்றைக்கு அறிவியல் ரீதியாகவும் சுற்றுச்சூழல் விஷயங்களில் நமக்கு பல படிப்பினைகள் தந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சந்தித்தோம் என்பது கடந்த ஆண்டில் சொல்லப்பட்டாலும் இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நமக்கு வளமான வளர்ச்சியும் செழிப்பான உயரிடங்களுக்கு செல்வதற்கான ஒரு களமாக இன்றைக்கு வேளாண் விஞ்ஞானத்துறை எப்படிப்பட்டதாக இருக்கும் உங்கள் பார்வை என்ன? நான் எப்படி பார்க்குறேன், போன சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவமழைன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12% டெபிசிட் இருந்தது. அதனால ஒரு சில மாநிலங்களில் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு புறம் இருக்கட்டும். தட் இஸ் 2016 பொறுத்த வரைக்கும் இந்த எல்னினோட தாக்கம் உங்களுக்கு ஒரு 12 மாதம்
12 மாதம்னு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஆகஸ்ட்லேருந்தே வந்து எல்னினோ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு மோரல்லஸ் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த எல்னினோட தாக்கம் முடிந்து உங்களுக்கு ஆகஸ்ட் முடியுதுன்னா உங்களுக்கு உங்களோட சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இன்வேரியபிளாக உங்களுக்கு இன்டென்சிஃபை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூனில் ஆரம்பித்தா கூட வந்து ஜூலை ஆகஸ்ட் தான் கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆகுது. ஸோ அப்போ போன முறையை விட இந்த முறை வந்து உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை நன்றாக இருக்கும். நான் தென்மேற்கு பருவம் நம்ம மீன் பண்ணுறது 90% ஆஃப் ரெயின்ஃபால் ஃபார் இந்தியா. சரி. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே இருக்கும். அதே போல் வந்து உங்களுக்கு எப்படி வந்து பிப்ரவரி வரைக்கும் மழை பெஞ்சதோ மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு மழை நார்மலாக இருக்கக்கூடிய மழையோ இல்லை எக்ஸசிவ் மழை தான் இருக்க போகுது. ஸோ அதோட இம்ப்ளிகேஷன் ஆன் எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இப்போ தட் இஸ் ஃபுட் கிரெயின் ஜென்ரலாக உங்களோட 4% ஆஃப் ஜிடிபி வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த வருடம் வந்து இந்தியாவை பொறுத்தவரையில் ஓவராலாக வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் நன்றாகத்தான் இருக்கும். சரி, வேளாண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கு வளர்ச்சி அதிகரிக்கும், விவசாய துறைகள் இன்றைக்கு மேங்கோங்கி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இயற்கை ரீதியாக இருப்பதான பல்வேறு விதமான புள்ளி விவரங்களை சிற்பி அவர்கள் தெரிவித்தாலும் கூட இன்றைக்கு புது கட்சி, அதாவது புதிய இயற்கை சீற்றங்களை பற்றி பேசிவிட்டோம், அரசியல் விஷயங்களை பேசிவிட்டாலும் கூட பொதுவாக கட்டங்கள், இன்றைக்கு ஜோதிடம் என்று சொன்னாலே கட்டங்கள் தான். ஆனால் இன்றைக்கு என்னதான் சட்டங்கள் இருந்தாலும் கூட சில கட்டங்கள் தான் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறது என்பது ஜோதிடத்துடைய ஆளுநர்கள். இப்படிப்பட்ட சூழல்களில் இன்றைக்கு சட்ட ரீதியான சில அனுபவமுறைகள், நமக்கான உரிமைகள், பல்வேறு விதமான பிரச்சனைகள், மாநிலத்தினுடைய அதிகாரங்கள், இது மாதிரியான விஷயங்களில் இந்த 2016 ஆண்டு தங்களுக்கான தமிழகத்திற்கான உரிமைகள் எல்லாம் கிடைக்கப்படுமா என்பதான உங்கள் பார்வை என்ன? மாநிலத்துக்கான உரிமைகள் போராடி பெறப்படும். அதாவது மத்தியில் வந்து ஒரு வலுவான ஆட்சி 2016 ஆண்டு, 2015 ஆண்டு ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள்ன்ற மாதிரி இருந்தாலும் கூட 2016 ஆண்டு மத்தியில் இருக்கிற ஆட்சி வந்து ஒரு மிகப்பெரிய சாதனைகளை ஜோதிடப்படி கண்டிப்பாக செய்யும். இன்றைய தலைமையேற்றுகிற பிரதமர் தலைமையிலான ஒரு அரசு வந்து கண்டிப்பாக வெளிநாடுகளில் புகழப்படும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை 2016 ஆண்டு ஆகஸ்டுக்கு பிறகு கண்டிப்பாக செய்யும். ஆகஸ்டுக்கு பிறகு, அதாவது வாஜ்பாய் அவர்கள் மத்தியில் இருந்தபோது ஒரு விதமான பெருமித உணர்வும் ஒரு தேசப்பற்றும் இருந்த ஒரு நிலைமை 2016 ஆண்டு ஆகஸ்டுக்கு பிறகு அவருடைய வழியில் வந்த மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் ஒரு உலக அரங்கில் இந்தியா முன்னிலைப்படுத்தப்படும் ஒரு நிகழ்ச்சி 2016 ஆண்டு நடைபெறும். அதே போல மாநிலத்திலும் வலுவான தலைமை தான் இருக்கும். அதாவது சிம்மராசி வந்து முதல் 6 மாதங்கள் பாதிக்கப்பட்டாலும் கூட அடுத்த பிற்பகுதி வந்து குரு பகவான் வந்து ராகுவிடமிருந்து விலகி ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு வெளியே வந்து விடுவதால் தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. பொதுவாக இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பலன் என்ன சொல்லப்போனால், இந்த ராகுவும் குருவும் சேருவது ஒரு 18 வருடங்கள், ஒரு 12 வருட சர்க்கிளில் ஒரு தடவை மட்டுமே நடக்கிற நிகழ்ச்சி. அதை விட சிம்மம் வந்து ராஜராசின்னு நாங்கள் சொல்லுவோம், அதாவது அரசனை குறிக்கும் ராசின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ராகு வந்து ஒரு குரு மாதிரி ஒரு சுபகிரகத்தோடு சேரும்போது, ராகு வந்து ஒரு இஸ்லாமிய கிரகம். இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளை, அன்பை மட்டுமே போதிக்கும் இஸ்லாத்தை வந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகள் செய்யக்கூடிய ஒரு தீவிரவாத செயல் முதல் ஆகஸ்ட் மாதத்திற்குள்ள ஒன்று நடந்து, அது அப்பாவியான வன்முறையை விரும்பாத ஒன்றுமறியாத இஸ்லாமியர்களின் மேல் விழுந்து வீண்பலியாக விழுந்து, இதை பற்றி நான் இணையத்தில் எழுதியிருக்கிறேன். அதாவது தீவிரவாதிகளுடைய செயல் வன்முறையை விரும்பாத நல்ல இஸ்லாமியர்களுடைய தலையில் வீண்பலியாக விழுந்து அது ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு உண்மையல்ல என்று நிரூபிக்கப்பட்டு நல்லவர்களின் மேல் வீண்பலி சுமத்தப்படும் காலகட்டமாகவும் இது இருக்கும். அதில் இன்னொரு முக்கியமாக சிறுபான்மையினருடைய உரிமைகள் இந்த வருடம் மிகச்சிறந்த அளவில் பாதுகாக்கப்படும். சிறுபான்மை இனங்கள், மதங்கள், சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்கள் ஆகஸ்ட் மாதம் வரையில் லேசா ஒரு மாதிரி இருந்தாலும் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு தங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கவும் தங்களுடைய விழிப்புணர்வும் மிகப்பெரிய அளவில் இந்த வருடம் ஒடுக்கப்பட்ட மக்களும் சிறுபான்மை மக்களுக்கும் மிகப்பெரிய நல்ல ஆண்டாக ஆகஸ்டுக்கு பிறகு இருக்கும். சரி, இன்றைக்கு தலைமைகள், பொதுவாக எல்லா தலைமைகளாக இருக்கட்டும், அரசியல் களங்களில் பல்வேறு விதமான தலைமைகள் இருக்கிறது. அந்த தலைமைகளில் மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குமா என்பதான ஒரு எதிர்பார்ப்பு. இன்றைக்கு பெரும் பெரும் தலைவர்கள் தங்களுடைய வாரிசு களங்களை இறக்கிவிட்டு அடுத்த கனவுகள் என்ற கனவுகளோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதெல்லாம் அப்புறமாக வைத்துக்கொண்டு இளைய தலைமுறைகளுக்கான தலைமைகளில் மாற்றங்கள் ஏற்படுமா என்பது இந்த ஆண்டுக்கான எதிர்பார்ப்பாக இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. ஏன்னா எதுக்காக சொல்ல வரேன்னா, எப்பொழுதுமே வந்து போனா மக்கள் மத்தியில் யார் பிரபலியமா இருக்காங்களோ அவங்களுதான் மக்களுடைய செல்வாக்கு அதிகமா இருக்குமே தவிர, அது யதார்த்தம் மட்டும் இல்ல. இந்த கூட ஐயா வந்து தளபதி அவர்கள் மக்கள் மத்தியில் எல்லா இடத்திலும் போயிட்டு வந்தார், பெரிய பாராட்டுற விஷயம். இவரு இன்னும் ஒரு மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமான செல்வாக்கு ஏற்பட்டு போயிடுச்சு. ஆனா அவர் ஒண்டியே தான் போயிட்டு இருக்காரு.
மற்ற கலைஞர் வந்து இப்ப வயதா இருந்தாலும் அப்படியே கம்மன் இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இது வந்து மேலும் வந்து எல்லா கட்சியிலும் அந்த கட்சி உறுப்பினர்கள் மொத்த பேருமே சேர்ந்து ஒரு விடாமுயற்சியில் செயல்பட்டது ஒரு பாராட்டு விஷயம் தான். ஆனா இருந்தாலும் இது ஒரு ஆளு என்னதான் பாடுபட்டாலும் ஜோதிடதியான்றது ஒரு சக்தி உண்டு ஜோதிடத்துக்கு. அது ஆன்மீகத்துக்கு ஒரு தனி சக்தி உண்டு. அந்த ஆன்மீக பலத்தை வந்து யாருமே ஜெயிக்க முடியாது. அந்த காலத்துல கும்பமணி, மச்சமணி, சட்டமணி, பிரம்மர்ஷி, கொங்கண, பிரிப்பான, கோரக, வள்ளுவர், கோகர்லாம் இறைவனை வழிபட்டு இருவரை அருளை பெற்று தான் மக்களுக்கு வந்து சேவை செய்தாங்க. அதே போன்று இந்த குரு நல்ல குணிய இப்போ வந்து நடக்கக்கூடிய குரு திசை, புரட்சி தலைவர் நடக்கக்கூடிய குரு திசையும் இது வந்து யோகமான திசை. அது ராஜகிரகங்கள். அது வந்து போனா பெரிய சொல்றாங்க, சிம்மத்துக்கு வந்து போனா ஒரு மிக பிரமாதமான ஒரு யோகம். சிம்மத்துக்கு மகத்தை உள்ளவள் ஜகத்தை ஆழ்வான்வாங்க. அது மட்டும் இல்லாம 2ஆம் இடத்துல வேற குரு வரப்போறான். ஜென்ம குரு முடிஞ்சு 2ஆம் இடத்துல புரட்சி தலைவர் குரு வரப்போறான். அப்ப 2ஆம் இடம் யோகம், தனஸ்தானங்கள், புகழ், அந்தஸ்து, குடும்பஸ்தானங்கள், மகிழ்ச்சியான ஸ்தானங்கள், பதவி, புகழ், அந்தஸ்து எல்லாவற்றையும் யோக ஸ்தானங்கள் வரப்போறான். இது ஜோதிடத்தையே தான் சொல்றேன். இது நான் கட்சி சார்பற்றவன். எனக்கு எந்த விதமான கட்சி, நான் கட்சி எந்த விதமான கட்சி சார்பற்றவன், பொதுவெளி வைக்கக்கூடியவன். இது ஜோதிடத்தையே என்னுடைய கணிப்புகள். இது கலைஞர்தான் 5ஆம் முறையா ஒருவர் முன்கூடி சொன்னேன். சரி, இன்றைக்கு தலைமை, புதிய தலைமைகள் தோன்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக வாய்ப்பு கிடையாது. ஆனா இருந்தாலும் சில வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்திக்கலாம். அதுதான் ஜோதிடமே, ஆன்மீகம் அதுதான் சொல்லுது. அதாவது முடியாதவிட முடிய வைக்கதான் ஆன்மீகமே. இது வந்து நம்மளா வந்து போல சாதாரண ஒரு யோகி மாறிந்தவங்களா, சன்னியாசி மாறிந்தவங்களா, சித்தர்கள்லாம், ஆழ்வார், நாயம ரிஷிகளா, யோகிகளா அந்த தவவலிமையை பெற்று சிறப்பிட்டாங்க. அதே போன்றுதான் புரட்சி தலைவர் தவவலிமையை பெற்று பூஜை புரட்சிகள், விளக்குகள், யாகம், பூஜைகள் பண்ணி அவங்க தவவலிமையை பெருக்கினாங்க. அந்த ஆன்மீக சக்தி அவங்களுக்கு பலமாக்குறதுனால தான் அந்த ஆன்மீக கட்சியும் மக்களுக்கு பலம் ஒத்துழைப்பு இருந்தால்தான் இப்ப மத்தியில் கூட எத்தனையோ கோடிக்கணக்கில் பணம் வந்து, அதுவும் அது மட்டும் இல்லாம 200 கோடி தமிழகத்துக்கு வந்து பாரு, 200 கோடி அது வெள்ள நிவாரணமா. இது போன்று கோடிக்கணக்கில் கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்போ ஆன்மீக கட்சி. அது மட்டும் இல்லாம ஆன்மீகத்துக்காக ஒத்துழைப்பு. சரி, இல்ல அது மட்டும் இல்லாம ஜாதக ரீதியா யோகமான ஜாதகம், புரட்சி ஜாதகத்தை பார்த்தேன், பிரமாதமான யோகம். அதாவது வந்து போனா பிறந்தது முதல் இறப்பு வரை யோகமான காலம் தான். இந்த ஆண்டு பெரிய தலைவர்களுக்கு, அரசியல் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்களுக்கான எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது? அவர்களுக்கு ஏதாவது பேர் ஆபத்துகள், பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான சூழல் உண்டா என்ற ஒற்றை கேள்வி உங்களிடத்தில் திரு குருஜி. ஒற்றை பதில். 2017ஆம் ஆண்டு பிற்பகுதியில் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் உண்டு. 2017ஆம் ஆண்டு பிற்பகுதியில் 2017ஆம் ஆண்டு பிற்பகுதியில் சில அரசியல் மாற்றங்கள் உண்டு என்று சொல்கிறார். புதிய 2016ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு புதிய அரசியல் மாற்றத்திற்கான களம் என்று சொல்கிறார். இருதரப்பு வாதங்கள் முன்னுக்கு முரணாக இருந்தாலும் கூட மக்களின் மனநிலை எப்படிப்பட்டது, இப்படிப்பட்ட வாதங்கள் எல்லாம் நியாயம்தானா என்ற எதிர்நோக்கோடு பொதுமக்களும் காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பரபரப்பாய் பேசுவோம். ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு எதிரும் புதிரும் தொடரும். புலந்திருக்கும் புத்தாண்டு எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை முன்வைக்கும் என்பதான எதிர்நோக்கோடு பல்வேறு விஷயங்களை பரபரப்பாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த புலந்திருக்கும் புத்தாண்டில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும்? அரசியலில் மாற்றங்கள் நிகழுமா? வளர்ச்சி காணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையுமா? பொருளாதாரம் மேம்படுமா? இப்படி என பல்வேறு விதமான கேள்விகளை முன்வைத்து இந்த விவாதத்தில் பேசிக் கொண்டிருந்தோம். 2017ஆம் ஆண்டு பல்வேறு 2017ஆம் ஆண்டுடைய பாதியில் ஒரு சின்ன அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் என்பதாக குருஜி சொல்கிறார். நீங்களும் ஜோதிட துறையில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு அப்படிப்பட்ட அந்த கருத்தை நீங்கள் எப்படி மறுக்கிறீர்களா அல்லது ஆமோதிக்கிறீர்களா? அதாவது 2017ஆம் ஆண்டு அது வந்து அவர் எப்படி சொன்னான்னு தெரியல. மத்தியில சொன்னாரா மாநிலத்தில் சொன்னான்னு தெரியல. மாநிலத்தில் நிச்சயமாக மாநிலத்தில் ஏற்றக்கூடிய வாய்ப்பு 100 கிடையாது. மத்தியிலும் சிறப்பான ஆட்சி தான் அமைஞ்சுக்குது, மாநிலத்திலையும் சிறப்பான ஆட்சி தான் அமைஞ்சிட்டு இருக்கு. இப்ப வந்து போனா இயற்கை சீற்றங்கள் வந்து போனா அது யாருமே தவிர்க்க முடியாத ஒன்று. இது வந்து ஆட்சி ஆலயம் மேல நிச்சயமா குறை சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம மாநிலத்தில் இதோட அதிகமான ஒரு வாய்ப்பு, அதிகமான பலத்தோட ஒரு கட்சி ஆட்சி அமைக்குமே தவிர வந்து போனா நிச்சயமா ஒரு அந்த புரட்சிகளை நோய் நொடியோ ஒரு உடல் பாதிப்போ எந்த விதமான உயிருக்கு சேதமோ நிச்சயமா ஏற்பட வாய்ப்பு இல்லை. தனிநபர் பற்றிய விமர்சனம் வேண்டாம், தனிப்பட்ட நபர் சொல்லிடுறேன். நிச்சயமா சொல்ல இல்லையா? அதே வந்து எதை வச்சு சொன்னான்னு சொல்ல இல்லையா? அதனால வந்து எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது.
மொத்தல ஆட்சி சிறப்பா தான் இருக்கும். 2000 மேல ஆட்சி மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படாது. நீலகண்ட கட்சி நிச்சயமா ஆட்சி அமைக்கும். அந்த ஆளும் புரட்சி தலைவர் தான் முதல்வர் இருப்பாங்க. சரி, நீலகண்ட சிவா அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டதை போல 2016ஆம் ஆண்டு அஇஅதிமுக தலைமையிலான ஆட்சிதான் ஆட்சி பீடத்தில் மீண்டும் அரியணையில் ஏறும் என்பதாக உங்களுடைய உத்தரவை 2017ஆம் ஆண்டு சில அரசியலில் சில குழப்ப நிலைகள் ஏற்படும் என்பது திரு குருஜியுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த கருத்துக்கு மாறுபட்ட உங்கள் ஒற்றை வார்த்தை என்ன? அதாவது இதுக்கு என்ன மாறுபட்ட கருத்துக்கள் நிச்சயமா அது போன்ற நிகழ்ச்சி நடக்காதுன்னு சொல்ல வரேன். சரி, திரு குருஜி அவர்களே, உங்கள் பார்வையில் சொல்லுங்கள். அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதாக வேறு ஜோதிடர் ஒருவர் முன்வைக்கிறார் என்று சொன்னால் உங்கள் நிலைப்பாடு எது? எதற்காக நீங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்பதை எதை வைத்து முன்வைக்கிறீர்கள்? பொதுவாக ஜோதிடப்படி நான் வந்து அதை இங்க வந்து உங்களுக்கு சுலபமா விளக்க முடியாது. நிச்சயம். அதாவது இன்னொன்னு வந்து அரசியல்ன்றது வந்து ஒரு இப்போ வந்து ஒரு அரசரையோ அரசியவோ நம்ம நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது இல்லை. 234 தொகுதிக்கு 234 பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அந்த 234 பிரதிநிதிகள் ஓட்டு போட்டு தான் முதலமைச்சரையோ பிரதமரையோ தேர்ந்தெடுக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு ஜனநாயக அமைப்பில் நீங்க துல்லியமாக சொல்ல வேண்டுமானால் 234 தொகுதியிலும் போட்டியிடும் அத்தனை வேட்பாளர்களின் ஜாதகங்களை வைத்து அந்த வேட்பாளர்களுக்கு யார் ஒருவர் துல்லியமாக ஜெயிக்க முடியும் என்பதை துல்லியமாக கணித்து அப்படி அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வந்து நீங்க இந்த மாதிரியான ஆட்சி மாற்றங்கள் இதை சொல்ல முடியும். நான் 2017ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் சொன்னது இந்த மாதிரியான உடல்நிலை ரீதியான அமைப்புகளை பத்தி நான் சொல்லல. அதாவது அரசாங்கத்துல தலைமை குழப்பங்கள் ஏற்பட்டு ஆமா அப்படித்தான் வருமே தவிர அரசாங்கத்துல வந்து தலைமை பீடத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய ராஜயோகக்காரர்கள். ஜோதிடப்படி ராஜயோகம்னு சொல்லப்படுறது கோடியில ஒருத்தருக்கு தான் அமையும். இன்றைக்கு 8 கோடி பேர்கள் இருக்கிற தமிழர்கள்ல வெறும் 8 பேர் தான். நம்முடைய முதல்வர் அம்மா அவர்களை போல எதிர்கட்சி தலைவர் அதாவது திமுக தலைவர் கலைஞர் அவர்களை போல இந்த மாதிரி 8 பேர் மட்டுமே 8 கோடி தமிழர்களில் 8 பேர் மட்டுமே ராஜயோக ஜாதகத்தை கொண்டவர்கள். அந்த ராஜயோக ஜாதகத்தை கொண்டவர்களுடைய இந்த உடல்நிலை அந்த இதெல்லாம் வந்து அதை பத்தி வந்து நம்ம வந்து அரசியல் ரீதியாக கணிக்க முடியாது. அரசியல் ரீதியாக நான் 2017ஆம் ஆண்டு பிற்பகுதியில் மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னது நான் ஏற்கனவே ஒரு 3 வருடங்களுக்கு முன்பே கணித்து வைத்திருந்தது தான். அந்த கணிப்பு வந்து அதை இப்போ சொன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஆனால் சில மாற்றங்கள் சில குழப்ப நிலை ஏற்படும் என்பது ஹைலைட்டா ஒரு லைட்டா என்ன சொல்றேன். ஜோதிடம் புரிந்தவர்களுக்கு இதை நான் வந்து பொதுமக்களுக்கு சொல்லல. இப்ப அருட்சத்திர ஐயா அவர்களுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் சிவா ஐயா அவர்களுக்கு ஜோதிட ரீதியாக நான் சொல்லும் போது அதை அவர்கள் உள்ளுக்குள்ளே ஏற்றுக்கொள்வார்கள். சரி, சிம்மம் பாதிக்கப்பட போகிறது, அதை ஐயா அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சிம்மம் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி திருக்கணிதப்படி சிம்ம ராசியில் ராகு நுழைகிறார். ஆக 1.5 வருடங்களுக்கு சிம்மம் பாதிக்கப்படத்தான் போகிறது. ராஜயோகக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் சில விஷயங்கள்ல அந்த அரசாங்க அமைப்பு ஆளுகின்ற தன்மை, அதிகாரம் கையில் வருதல், அதிகாரம் கையை விட்டு போகுதல். இப்ப நான் சிம்மம் என்று சொல்லப்படுவது ஆளுங்கட்சியில் இருப்பவர்களும் சரி, நாளை முதல்வராக ஆக போகிறவர் என்று ஊடகங்களால் வர்ணிக்கப்படுபவரும் தனக்கு பிறகு தன்னுடைய வாரிசு என்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டவரும் சிம்மராசி தான். சோ நான் பொதுவா தான் சொல்றேன். இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு, அதுவும் குறிப்பாக அரசியல் களத்தில் உள்ள சிம்ம ராசிக்காரர் பிரபலமான 2 நபர்களுக்கு சில குழப்ப நிலைகள் ஏற்படும். ஆமா, முடிச்சிடறேன். அந்த ராகுகேது பேச்சினால சில குழப்ப நிலைகள் வரும். அது வந்து அந்த குழப்ப நிலைகளுடைய தெளிவான அமைப்பு ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகுதான் தெரியும். அதில் ஒரு சிம்ம ராசி 2017ஆம் ஆண்டு நீடித்து இருக்கும். இதுதான் என்னுடைய. சரி, 2017ஆம் ஆண்டு சிம்ம ராசி கொண்ட ஒரு அரசியல் பிரமுகர்களுக்கு ஒரு சில சிக்கல் ஏற்படுவதற்கான களமாக இருக்கும் என்பதாக அவர் பதிவு இருக்கிறது என்பதான நிலைப்பாடு இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். திரு சிவா, அவர் சொன்ன ஒரு கருத்தில் உங்களுக்கு வேற ஏதாவது மாறுபட்ட கருத்து உண்டா? கேது வந்து அதே நேரத்தில் சிம்ம ராசி யோகமான தன்மை கொடுக்கு பாருங்க. ராகு பத்தி தான் சொன்ன தவிர கேது கேது யோகத்தை கொடுப்பான். கேது வந்து பிரமாதமான ஒரு யோகத்தை கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, ஏன்னா கேது வந்து சிம்ம ராசி யோகமான தன்மை கொடுது. ராகு எந்த கிரகமே ராகு கேது ஒண்ணு. ராகு தீமையை கொடுத்தா கேது நன்மையை கொடுப்பான். கேது நன்மையை கொடுத்தா ராகு தீமை கொடுப்பான். அதாவது ஒரு கிரகம் கேது நன்மையை கொடுத்தாலும் ஒரு கிரகம் மாற்று வினையை மாற்றம் ஏற்படும். ராகு கேது மாற்று ஒரு உடல் ஒண்ணுதான், உடல் துண்டாக உருவாக்கப்பட்டதுதான். சரி சரி, இந்த நேரத்துல இது ஒரு நிமிஷம். இந்த கேது வந்து ராஜ்யத்தை கொடுப்பான், ஞானக்காரகன். ராகு வந்து அது மட்டும் இல்லாம சண்டால யோகம் ஐயாவுக்கு தெரியாம ஒண்ணு இருக்காங்க ஜோதிடருக்கு. எப்பவுமே குருவும் ராகுவும் சேர்ந்தா சண்டால ராஜயோகம், அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அது இல்லாம அதாவது 2ஆம் இடத்துல சொல்லி பாருங்க, குரு வந்து 2ஆம் இடத்துல வர போறார்.
அது ராகு கேது இருந்தாலும் குரு மாறி வந்துறாரு பாருங்க. அவர் நீடிச்சுக்கல குரு. ஒரு ஆண்டுகள் தான் குரு. சரி, உங்கள் கணிப்பு எப்படிப்பட்ட? ஒரு ஆண்டுகள் தான் குரு வந்துறாரு, உடனே மாறி வந்துறாரு, இரண்டாவது வந்துறாரு, ராகுல இருந்து பிரிஞ்சு இரண்டாவது வந்துறாரு. சரி, ராகு கேது என்பதான ஜோதிட வல்லுநர்கள் சொல்கின்ற கருத்துக்கள் எல்லாம் ஜோதிட விஷயங்களில் கூர்மையான ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலாக இருந்தாலும் பொதுவாக பொதுமக்கள் பார்க்கின்ற பார்வையாளர்களுக்கு எளிதாக புரிகின்ற சில விஷயங்களை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். ஆட்சி மாற்றங்கள் இருக்குமா இல்லை என்பதாக உங்கள் தரப்பு வைத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தில் இருந்தாலும் கூட சில சஞ்சலங்கள் இருக்கிறது 17ஆம் ஆண்டுகளுக்கு என்பதான ஒரு சில பதிவுகளையும் நீங்கள் முன்வைத்தீர்கள். இது ஒருபுறம் இருந்தாலும் கூட இன்றைக்கு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது பொருளாதாரத்தை மையப்படுத்தி இருக்கிறது. அந்த பொருளாதாரம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவினுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதுவும் குறிப்பாக தமிழகம் பொருளாதார நிலையில் எப்படி உயர்ந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த ஆண்டு உண்டதா? உங்கள் பார்வை என்ன? நான் வந்து இதை யூஎஸ் ரெஃபர் பண்ணி பேசினா தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து குளோபலைசேஷன் பேசினதுக்கு அப்புறம் வந்து எல்லாமே வந்து இன்னைக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேட்ல தான் வந்து ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் எக்கானமிஸ் த்ரைவாகிட்டு இருக்கு. அது வந்து சைனாவும் சரி, இன்னைக்கு இந்தியாவும் சரி, மோரலஸ் வந்து லாஸ்ட் ஒரு 1 இயர் பார்த்தீங்கன்னா வந்து எக்கானமி வந்து கொஞ்சம் ஸ்லக்கிஷ்னு சொல்லுவாங்க. ஸ்லக்கிஷ்னா ஒரு தேக்கமான சூழல், ஒரு குழப்பமான தழுக்கமான சூழல். கன்சியூமர் ஸ்பெண்டிங் ரொம்ப கிடையாது, மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி ரொம்ப கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் செக்டர்ஸ் லைக் ரயில்வேஸ், கோல், பவர் இதெல்லாம் வந்து இப்போ பிரச்சனைகள்லாம் ஒன்றா தீர்க்கப்படுகின்றன. இப்போ ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டிங் நிறைய வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல் பிரச்சனைகள் ஆக்ஷன் இது பண்ணி திரும்ப ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாச்சு, அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் செக்டர் இருக்கு, அதனால வரக்கூடிய சாதகமான சில அந்த சாத்தியக்கூறுகள்லாம் எல்லாம் தெளிவாக இப்போ வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து அந்த தலைமை வந்து இப்போ ஓரளவுக்கு கரெக்டான டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால வந்து என்னன்னா உங்களுக்கு இதோட இம்பாக்டும் பிளஸ் வந்து யூஎஸ் எக்கானமி வந்து இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து லெண்டிங் ரேட்டு தட் இஸ் ஃபெட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபெட் ரேட் வந்து இப்போ 0.25% ஏற்றி கிளியர் கட்டாக வந்து நான் சொல்லியிருக்கேன் எவ்ரி குவார்டர் ஒன்ஸ் 0.25 சொல்லி மேபி 2016 எண்டு உள்ள 2% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற போகிறான் அப்படின்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் அப்படின்னா அர்த்தம் எக்கானமி இஸ் பிகமிங் ஸ்டேபிள். அப்போ யூஎஸ் எக்கானமி ஸ்டேபிளாக இருக்குன்ற பட்சத்தில் அப்போ ஆப்வியஸாக என்ன போகுதுன்னா தி கன்சியூமர் ஸ்பெண்டிங் யூஎஸ்ல இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதோட இம்ப்ளிகேஷன் இன் இந்தியா சரி, அமெரிக்க சந்தையினுடைய வர்த்தக நிலை சூழல்கள் அதிகரிக்கப்படுகிற பொழுது இந்தியாவினுடைய வர்த்தக சூழலுக்கு எது அது சாத்தியக்கூறுகளா அமைவதற்கான களங்களாக அது அமையுமா? அமையும். ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து ஒரு 40% வந்து நம்ம வந்து we are dependent on exports because நமக்கு ஈக்குவலண்டா க்ரூட் கன்சம்ஷன் இருக்கிறதுனால வந்து we have to do exports. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் அப்போ ஆப்வியஸாக நான் இப்போ லாஸ்ட் 8 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அவ்வளோ ஒரு ஃபேவரபுளான சுச்சுவேஷன் இல்லை. ஒரு கிட்டத்தட்ட 13 செக்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இனிமேல் வரக்கூடிய ப்ராபபிளி உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது ஆக்சுவலாக. ஸோ அப்போ எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது என்ன உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அஸ் அ காமன் மேன் வந்து நம்ம வந்து வி கான்ட்ரிபியூட் வந்து ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸில் வந்து வி கான்ட்ரிபியூட் மேஜர் சங்க் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 லட்சம் கோடிக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டிங் இந்தியா ஹோல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பங்கு பெரும் பங்கு. அதாவது தமிழ்நாட்டில் ஒன்றும் குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களுக்கு வந்து சென்னை வந்து கார் உற்பத்தி நிறுவனம்னா உதிரி பாகங்கள், அதே மாதிரி கோயம்புத்தூர், அதே மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய கனரக நிறுவனங்கள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து திரும்ப வந்து ஒரு புது பொலிவு வந்து உங்களுக்கு 2016 வந்து நல்லாவே ஆக்டிவிட்டி தெரிய போகுது. சார் சொன்ன மாதிரி வந்து அதோட இம்ப்ளிகேஷன் டைரக்டாக வந்து ஃபர்ஸ்ட் தெரியக்கூடிய செக்டர் எங்கன்னா பேங்க், ரியல் எஸ்டேட்ல தெளிவாக தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக 2016. ஸோ இது வந்து உங்களுக்கு அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு இப்போ நான் கேள்விப்பட்டவரைக்கும் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் தி பிரைவேட் பேங்க்ஸாக இருக்கட்டும், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸாக இருக்கட்டும், ஹவுசிங் சேல்ஸ் சுத்தமாக கிடையாது ஆக்சுவலாக. ஹவுசிங் சேல்ஸே இல்லை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2016 ஹவுசிங் சேல்ஸ் நல்லாவே ஜம்ப் காமிக்க போகுது. ஆமா, இது காரணமாக தான் நான் ரியல் எஸ்டேட் இந்த ஆண்டு ஜொலிப்பதற்கான களமாக இருக்கும் என்பதாக 2016 ஆண்டில் முன்வைக்கப்படுகிறது என்பதான ஒரு பதிவு இருக்கிறது. அது மட்டுமல்ல, உலக நாடுகளுடைய நட்புறவு எப்படிப்பட்டதாக இந்தியாவிற்கு உலக நாடுகளுடைய போர் மூடுவதற்குரிய சூழல் ஏதாவது இருக்கிறதா? அண்டை நாடுகளுடைய உறவுகளை இப்பொழுது பாகிஸ்தானுக்கு நம்முடைய பிரதமர் சமீபத்தில் சென்று வந்திருக்கிறார் என்பதான செய்தி இருக்கிற இந்த சூழலில் இன்றைக்கு இந்தியா பாகிஸ்தான் உடனான உறவு எப்படிப்படும், இரு நாடுகளுக்கான உறவு கொள்கைகள் எப்படி பயன்படுத்திருக்கும், உலகளாவிய நாடுகளுடைய உறவு எப்படி இருக்கும் என்பதாக உங்கள் பார்வை என்ன? அதாவது சிற்பி ஐயா சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்,
அது ரியல் எஸ்டேட் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். அதாவது பொருளாதாரம் உயரும் போது மனிதனுக்கான இருப்பிட தேவை அதிகரித்து அதன் மூலமாக இந்த வீடு கட்டும் பில்டர்கள் நிச்சயமாக இந்த செவ்வாயோட வலுவினால அவர் சொன்னது அந்த எக்கானமி லெவல்ல சொன்னாரு, நான் சொல்லுவது அந்த அதே மாதிரி குறிப்பா ஒரு நறுக்கு திரித்தார் போல சொல்ல போனா 2016ஆம் ஆண்டு மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் பாய்ச்சல் காட்டும் இடமாக இருக்கும். அபாரமான ஒரு புதிய, இதுவரை பார்க்காத ஒரு புதிய மோடியை 2016ஆம் ஆண்டு இந்தியாவும் உலகமும் பார்க்கும். அதனால் இந்தியாவுடைய வளர்ச்சி நிச்சயமாக சொல்வேன். இந்திய ஒரு தனி மனிதனின் ஜாதகம், ஒரு பிரதமரின் ஜாதகம் இந்தியாவின் விதியை மாற்றாது என்றாலும் ஒரு இந்திய பிரதமர் போடக்கூடிய கையெழுத்து தான் இந்திய குடிமகனின் தலையெழுத்தை மாற்றும். அந்த ரீதியில் இந்த 2016ஆம் ஆண்டு மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய கிரக நிலைமைகள் அவருக்கு இருக்கின்றன. அதன்படி மோடி இதுவரைக்கும் செய்த ஒரு நிகழ்ச்சிகளை விட, வெளிநாட்டு பயணங்களை விட, சில ராஜதந்திர நடவடிக்கைகளை விட 2016ஆம் ஆண்டு எவருடைய, அதாவது அவருக்கென்ற சில இது இருந்தாலும் மற்றவர்களுடைய ஆலோசனையை மீறி சில அதிரடியான, இந்தியாவிற்கு தேவையான, இந்தியாவை உலகத்தில் முன்னிலைப்படுத்தக்கூடிய சில அதிரடியான நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்பார். சரி, மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இருப்பதை நினைத்து நாம் பெருமைப்படத்தக்க அளவிற்கு திரு மோடி அவர்களின் நடவடிக்கைகள் பொருளாதாரத்திலும் அண்டை நாட்டு உறவுகளிலும் இருக்கும். இப்போது பாகிஸ்தானுக்கு அவர் சென்று வந்ததை கூட ஒரு அதிரடி நடவடிக்கை என்று சொல்கிறார்கள். அதை கூட, அதாவது இந்திய பிரதமரும் பாகிஸ்தான் பிரதமரும் ஒரு திருமண நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வதை கூட ஒரு அதிரடியான நிகழ்ச்சி என்று ஊடகங்கள் வர்ணிக்கும் அளவிற்கு நம்முடைய நாடு, பக்கத்து நாடு ஒன்றின் உறவு இருக்கிறது. இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி தான். அவருடைய பிறந்தநாளாக இருக்கட்டும், அதை விட ஒரு பிரதமருடைய பேத்தியின் திருமணத்தில் இவர் பக்கத்து நாட்டு பிரதமர் வந்து கலந்து கொள்வதை கூட அவர் அழைத்துக் விதம் அல்ல, அதாவது சென்றது பற்றிய விவாதம் அல்ல. இன்றைக்கு என்ன என்று சொன்னால், இந்த ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்பது மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர். சில திடீரென இந்த விழாவிற்கு சென்று விட்டாரே என்பதான ஒரு கேள்வி இருந்தது. அது பற்றிய விளக்கங்கள் எல்லாம் அந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவுபடுத்தினாலும் கூட இன்றைக்கு அண்டை நாடுகளான உறவு இந்த ஆண்டு புலர்ந்திருக்கக்கூடிய இந்த 2016ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த புதிதில் எடுத்த சில ராஜதந்திர நடவடிக்கைகள் பலன் அளிக்கும் வருடமாக 2016ஆம் வருடம் இருக்கும் நம்முடைய அண்டை நாடுகள். அதே போல ஜோதிடமே தேவையில்லை. சில நிலைமைகளில் ஒரு கணிப்பு திறமையும் ஒரு பொதுவான அறிவு உள்ளவர்களுக்கும் கூட இந்தியா ஒரு மேன்மையான ஒரு மேலோக்கி என்பதை ஒத்துக்கொள்வார்கள். ஜோதிடப்படி இப்போது இந்தியா உலகம் ராகு திசையில் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் மகர ராசி, அதாவது உலகத்திற்குள் அடங்கிய ஜோதிட பகுதியில் மகரம் என குறிப்பிடப்படும் மகரத்திற்குள் அடங்கிய இந்தியாவுடைய அமைப்பு, மகரத்திற்கு ராகு பகவான் நல்ல இடத்தில் இருப்பதாலும் இந்த மாற்றம், சிம்மத்திற்கு வர்ற மாற்றம் மகர ராசிக்கு 8ஆம் இடமாக இருந்தாலும் உலகியல் ஜோதிடப்படி அவர் குருவுடன் சேர்வதாலும் 2016ஆம் ஆண்டு இந்தியா உலகில் முன்னிலைப்படுத்தப்படும். பொருளாதார ரீதியிலும் ஒரு உண்மையிலேயே தவிர்க்க முடியாத சக்தியாக இந்தியா இருக்கும். நிச்சயமாக இன்றைக்கு 2016ஆம் ஆண்டு இந்த துவங்கி இருக்கிற இந்த புத்தாண்டு மிகப்பெரிய மாற்றத்தை, இந்திய அளவில் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பதான பல்வேறு விதமான கருத்துக்களை ஜோதிடர்கள் முன்வைக்கிறார்கள். என்றாலும் கூட இந்தியா வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய அனைவருடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய எதிர்நோக்காக இருக்கிறது. எனவே பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், உலக நாடுகளில் அண்டை நாடுகளினுடைய உறவுகளை வலுப்படுத்துவதிலும் இந்தியா மிகப்பெரிய எதிர்நோக்கு பயணத்தை நோக்கி வளர்ச்சியின் பாதத்தில் செல்ல வேண்டும் என்பதுதான் எதிர்நோக்கு என்பதாக ஒரு பதிவு. இது ஒருபுறம் இருக்க, இன்றைக்கு அண்டை நாடுகளோடான உறவுகள் இந்தியா இன்னும் அதிகமான பலப்படுத்தப்படும் என்பதாக ஜோதிடர் முன்வைக்கிறார் என்று சொன்னால் உங்கள் பார்வை என்ன? நிச்சயமாக ஒரு பாராட்டின விஷயம் தான் அவர் சொல்ற கருத்துக்கள் 100% உண்மைதான். அதே நேரத்தில் வந்து சைனா வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் அமையும். சைனா வந்து போனா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தொல்லை கொடுக்கக்கூடிய நாடா இப்ப வந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் சைனாவுக்கும் இந்தியாவுக்கு நிச்சயமா ஒரு போர் நிச்சயமா உண்டு. அதுல ஒரு மாற்றம் கிடையாது. இந்தியா சைனா வந்து 2017ஆம் ஆண்டு நிச்சயமா மிகப்பெரிய ஒரு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு யுத்தம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஜோதிட ரீதியாக இதை நான் மறுக்கிறேன். ஏன்னா இதை நான் வந்து நிச்சயமா பார்த்து, யுத்தம் என்பது ரெண்டு நாட்டு மோதினா மட்டும் யுத்தம் கிடையாது, பலவேறு விதமாத்துல அவர் சொல்ற மாதிரி ஜோசி சொல்ற தவிர நான் என்ன சொல்ல பல விதத்துல பல்வேறு விதமான நெருக்கடிகள் சைனா கண்டிப்பா கொடுக்கும். யுத்தம் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். ஒருவேளை நெருக்கடிகள் யுத்தமா மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே நேரத்துல வந்து ஒரு சின்ன விஷயம், அதே நேரத்துல வந்து மற்ற அண்டை நாடுகான, அதாவது தூரத்து நட்பு நாடுகான சைனா, அதாவது ஜப்பான், அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம் மற்ற நாடுகள்லாம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு தந்து இது வந்து மிகப்பெரிய அதாவது சைனாவை பின்வாங்கக்கூடிய அளவுக்கு
நம்ம இந்தியா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படைய வாய்ப்பு இந்த 2016ஆம் ஆண்டு 17ஆம் ஆண்டு அமையும். அதே இடத்துல சைனா மிகப்பெரிய நமக்கு நெருக்கடி கொடுக்கும். நம்ம சைனாவுக்கு சவால் விட்டு நம்ம இந்தியா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் காணும். அது அந்த நரேந்திர மோடி மிக பிரமாதமான ஒரு சவாலான ஒரு இந்திய பிரதமர்லயே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, ஒரு வீரன் சரிந்தாகும், சவால் கொடுத்து வெற்றி கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். அதே இடத்துல வந்து விஞ்ஞானபூர்வ வளர்ச்சியும் மிக சிறப்பானதா அமையும். ஆனா நிச்சயமா போருக்கான வாய்ப்பு நிச்சயமா 2016 கடைசியா 17ஆம் ஆண்டு நிச்சயமா உண்டு. 2017ஆம் ஆண்டுக்கான போர்க்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதான பதிவு இருந்தாலும் கூட எது எப்படியோ நாம் நன்மையான சில விஷயங்களை தான் எதிர்நோக்கி இருக்கிறோம். சில அனுபவங்கள் நமக்கு எதிர்மறையான அனுபவங்களை கற்பிக்க கூடாது என்பது எதிர்பார்ப்பாக இருந்தாலும் கூட இப்படியெல்லாம் இருப்பதாக ஜோதிட கணக்கின் வாயிலாக சில அவர் ஜோதிடத்தினுடைய கட்டங்கள் சொல்வதை வைத்து அவர்கள் சொல்கிறார்கள். இது நடக்குமா என்பது நாம் எதிர்பார்க்கக்கூடியதாக கண்டிப்பா உண்டு. நிச்சயம் இப்ப நீங்க சொல்கின்ற பல விஷயங்கள் கடந்த காலங்களில் நடந்திருக்கலாம். சில காரியங்கள் முற்றும் தவறாக போயிருக்கலாம். தவறே நடக்கல. இதுவரை நான் நிகழ்ச்சியை பண்ணிருக்கேன். நரேந்திர மோடி தான் பிரதமர். அரசியல் ரீதியான சில கணிப்பீடுகள் எல்லாம் சொன்னதெல்லாம் நடந்திருக்கிறது, வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சிக்குரியது என்றாலும் கூட நன்மையான காரியங்களை தான் எதிர்நோக்கி எல்லோரும் இருக்கிறார்கள். என்னதான் நம்முடைய நாடு நம்முடைய வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த புதிய ஆண்டினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே அப்படி நல்ல எதிர்பார்ப்புகளோடு நாம் எதிர்நோக்கி இருக்கிற இந்த சூழலில் இன்றைக்கு அண்டை நாடுகளுடைய உறவை வலுப்படுத்துவதற்கான உந்து சக்தியாக பிரதமர் அவர்கள் இருப்பார் என்பதை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அதே போல உலகளாவிய நாடுகளோடு உற்பத்தியிலும் சரி, தொழில் முறையிலும் சரி, ஏற்றுமதி இறக்குமதி போன்ற விஷயங்களில் இந்தியாவுடைய வளர்ச்சி அபாரமான ஒரு வளர்ச்சி அடையும் என்பதெல்லாம் நீங்கள் பதிவு செய்தீர்கள். அதே நேரத்தில் அண்டை நாடுகளுக்கான ஒரு போர் யுத்தமோ அல்லது ஒரு சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருப்பதாக சில தகவல்களை சிவா அவர்கள் குறிப்பிட்டார் என்று சொன்னால் உங்கள் பார்வை இந்த அரங்கத்தில் நான் ஒரு அரசியல் ஆய்வாளராகவோ ஒரு அரசியல் கணிப்பாளராகவோ வரல. சரி, இந்த அரங்கத்துல நான் ஒரு ஜோதிடராக வந்திருக்கிறேன். சோ நான் ஜோதிடனாகத்தான் என்னுடைய ஜோதிட கருத்துக்களை தான் நான் பதிவு செய்ய வைக்கிறேன். சரி, ஜோதிடப்படி மகரம் இந்தியா மகராசி என்பதை போல சைனா கும்பராசியை குறிக்கும். அதாவது மகரமும் கும்பமும் ஜனத்திரள் ஜனக்கூட்டங்களை குறிக்கும். உலகின் பாதிக்கும் மேற்பட்ட ஜனத்தொகை இந்த 2 நாடுகளிலே அடங்கி போகுது. ஆக மகரமும் கும்பமும் ஒரே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில், அதாவது ஒரே நாதன் நாங்க சொல்லுவோம். சித்தரையா அவர்கள் கூட தெரியும். மகரமும் கும்பமும் ஒரே ராசிநாதன் சனியின் ஆதிக்கமுள்ள நாடுகள். ஆகவே அவர் கருத்திலிருந்து நான் மாறுபடுறேன் முற்றிலுமாக. இன்றைக்கு இருக்கிற ஒரு ஜோதிட ரீதியான நிலைமைகள்ல இந்தியாவிற்கும் சைனாவிற்கும் யுத்தம் என்று வர சிறு மோதல், அதாவது எல்லையில நடக்கிற ஒரு ராணுவ வீரன் இன்னொரு ராணுவ வீரன் சுட்டுக் கொள்வது 5 லட்சம் படை வீரர்களையும் 10 லட்சம் படை வீரர்களையும் கொன்ற ஒரு ராணுவத்திற்கு எல்லை மோதல்னு சொல்ல முடியாது. அது அவர்களுக்குள் குழுக்களுக்குள் நடக்கிற யுத்தம் வேணா சொல்லலாம். அந்த அண்டை மாநில மோதல்கள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் எதிர்காலம் சனியை நோக்கி போய் கொண்டிருப்பதால், சனியின் ஆதிக்கத்தை நோக்கி போய் கொண்டிருப்பதால், உலகமே அந்த அமைப்புல தசாபக்தி அமைப்புல சனியை நோக்கி போய் கொண்டிருப்பதால் எதிர்காலத்தில் இந்தியாவும் சீனாவும் யுத்தம் செய்யாமல் உலகின் தவிர்க்க முடியாத வல்லரசுகளாக இருக்கும், அமெரிக்காவையும் மீறி. இதை பொருளாதார வல்லுநர் ஐயா சிற்பி ஐயா கூட அவர்கள் கூட அதை ஒத்துக்குவார்கள் நினைக்கிறேன். அதாவது ஏன் யுத்தம் என்பது ஜோதிடத்தை மீறி ஒரு 30 ஆண்டுகள் ஒரு நாட்டை பின்னெழுக்கும் ஒரு அமைப்பு. அதாவது பொருளாதார ரீதியா ஒரு யுத்தம் நடக்குமானால் ஒவ்வொரு இந்தியனின் தலையிலையும் இன்னொரு 2 லட்சமோ 2 லட்சமோ கூட்டப்படும். அதுவேதான் சைனாவுக்கு இருக்கிற சைனாவை விட நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பு என்னன்னா மனித வளம். இன்றைக்கு சைனா 2 குழந்தைகள் பிறக்கலாம் என்று போட்டிருக்கிறதுக்கு அதுதான். சைனாவை விட நாம் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. யுத்தம் என்பது உன்னை நான் 2 அடி அடித்தால் என்னை நான் திருப்பி நீ 2 அடி அடிக்கத்தான் செய்வாய். அதாவது இங்க சமபலம் என்பது எல்லாருக்கும் இருக்கும்போது சமபலம் கொண்டவர்கள் 2 பேர் யுத்தத்தில் பொருந்துவது என்பது ஒரு இயலாத ஒன்று. யுத்தம் என்பது ஒரு நாட்டை பின்னுக்கு இழுத்து செல்லும் என்ற ஒரு சாதாரண அறிவு அரசியல் தலைவர்களுக்கு, மேம்பட்ட அரசியல் தலைமைக்கு 2 நாடுகளிலும் இருப்பதால் யுத்தம் செய்வேன் என்று சீறிக்கொண்டிருப்பார்களே தவிர நேரடி யுத்தத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடி யுத்தத்தில் இறங்காததான் காரணம். அதாவது வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது பாராளுமன்ற தாக்குதல் நடந்த போதே அமெரிக்கா உட்பட அனைத்து நாடுகளும் எதிர்பார்த்தன வாஜ்பாய் அவர்கள் ஒரு மினி தாக்குதலை நிச்சயமாக எந்த அரசும் யாரும் எந்த சூழலிலும் யுத்தங்களை நடத்தி தம் போர்க்களத்தில் நிற்க வேண்டும் என்று விரும்புவதில்லை. அப்படிப்பட்ட சூழல்கள் உருவாகாமல் தடுப்பதற்கான களங்களை எதிர்நோக்கிதான்
தான் இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட சூழலால் நல்லது நடக்க வேண்டும், நன்மைகள் பிறக்க வேண்டும் என்பதுதான் எல்லா நாடுகளும் விரும்புகிறது. அதைதான் இந்தியாவும் இருக்கிறது. இந்தியா வளர்ச்சியின் பாதையில், முன்னேற்றத்தின் பாதையில் இந்த 2016ஆம் ஆண்டில் பல்வேறு விதமான விஷயங்களை பரிமாண வளர்ச்சியை அடைந்து உச்சத்தில் செல்ல வேண்டும் என்ற எதிர்நோக்கோடு கூட இந்த விவாதத்தில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து இருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை முன்வைத்து இருக்கிற விருந்தினர் அனைவரும் மீண்டும் ஒரு முறை ஒரு இறுதியான சில கேள்விகளை கேட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இந்த மலர்ந்திருக்கக்கூடிய 2016ஆம் ஆண்டு மகிழ்ச்சியின் ஆண்டாகும், கனவுகள் கைகூடுகிற ஆண்டாகும், எதிர்பார்ப்புகளின் உச்சத்துக்கு செல்கிற ஆண்டாகும் இருக்குமா? பொதுவாக இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக நீங்கள் வர்ணிக்கிறது? ஒரு வரியில் உங்கள் கருத்து. இந்த 2016ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு, இது சிறப்பான ஒரு புத்தாண்டு. இந்த ஆண்டு வந்து உலகளாவிய ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து போனா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையான ஆண்டாக அமையும். அவர் சொன்ன மாதிரி வந்து போனா கலைத்துறை, தொழில்துறை, அரசியல் துறையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பு தான் ஏற்படும். அதே நேரத்தில் சொன்ன மாதிரி நம்ம இந்தியா சும்மா இருந்தாலும் சைனா சீண்டுதலால சைனா நமக்கு இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்குன்னு சொல்ல வரேன். அதே தொல்லை வந்து இந்தியா பொறுத்துக்காம எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு இந்தியா பலமாய்ந்த வளர்ச்சியா இருந்த நாடாக உருவாக இந்த கருத்துல சொல்ல வரேன். இந்தியா பின்வாங்காது. ஏற்கனவே பட்டாடி மீண்டும் படாது. நம்ம பட்டாடிக்கு பதிலடி கூடிய ஒரு இதுவாக ஒரு ஒரு நாடாக இந்தியா திகழும், வல்லரசு நாடாக திகழும் என்று இந்த கருத்து சொல்றேன். 2016ஆம் ஆண்டு மகிழ்ச்சிக்குரிய ஆண்டு மட்டும் இல்ல, எழுச்சிக்குரிய ஆண்டு, யோகமான ஆண்டு, அதிர்ஷ்டகரமான ஆண்டு. அது மட்டும் இல்லாம மிக பிரமாதம் உன்னதமான ஆண்டாக இந்த 2016ஆம் ஆண்டு அமையும். சரி சிப்பி, உங்கள் பார்வையில் இந்த 2016ஆம் ஆண்டு புலந்திருக்கிற மகிழ்ச்சியின் புத்தாண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஒரு வரி. நான் முன்னாடி ஆரம்பிச்ச டாபிக் வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச் தான் பேசணும். இவங்க ரெண்டு பேரோட ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது பஞ்சபூதங்கள். ஸோ இப்போ இந்த நடந்த சில நிகழ்ச்சிகள், நடக்க போற சில இயற்கை சீற்றங்கள்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து இப்ப உலகளவில் எல்லா இடத்துலயும் வந்து அந்த பஞ்சபூதங்களை இந்த முறை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சீரியஸா கொஞ்சம் மதிக்க கத்துப்பாங்க. எதிர்கொள்வதற்கும் அது வந்து தயார் நிலைக்கு அது நீங்க தயார் நிலைன்னு சொல்றதை விட வந்து அதை செயல்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. தட் இஸ் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல இயற்கைக்கு எதிரான விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பதாக இருக்கட்டும், இல்ல நீர்நிலைகளை இது வந்து எல்லா நாடுகள் எங்க, அதுவும் குறிப்பா சொல்லலாம் வந்து இப்ப இந்த பிரச்சனைகள் எங்க இருக்குன்னா வந்து உங்களுக்கு ஆசியா போன்ற கண்டத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்தியா போன்ற நாடுகளா இருக்கட்டும், இல்ல சைனா போன்ற நாடுகள், இல்ல யுஎஸ்ஏ போன்ற நாடுகள்ல வந்து இதுக்கு அந்த பஞ்சபூதங்களை மதிக்கிறதுக்கு ஒண்ணு நடக்கும். இன்னொரு விஷயம் வந்து சார் சொன்ன பாயிண்ட் வந்து சொல்லிடுறேன். அவர் சொன்ன அந்த சைனா யுத்தம்ன்றது வந்து ஆக்சுவலா என்ன எதிர்பார்க்கறேன்னா வந்து இன்ஃபேக்ட் வந்து காமர்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. என்னன்னா வந்து இந்தியா அண்ட் இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் will have to stand on their own, we will not give them support அப்படின்னு. தட் இஸ் என்னன்னா நீங்க வந்து you prove yourself in the international அதிகரிக்கும் தனித்திறமையை வெளிப்படுத்துறாங்க. சோ அப்ப என்ன பிரச்சனை வரும்னா இவங்க சொன்ன மாதிரி ஒரு நேர்முகம் அந்த போர் இல்லைன்னா இந்தியா வந்து அதை வின் பண்ணி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சவால்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாகவும் சவால்களை எதிர்நோக்குகிறவருக்கும் பதில் வளர்ச்சிக்கான சூழலில் இருக்கும். இன்றைக்கு பொருளாதாரம் வளர்ச்சி இந்தியா வளர்ச்சி உரிய நாடாக மாறும். குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு விதமான தொழில் புரட்சிகள் உதயமாகும் என்பது ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் என்பதாக சிற்பி அவர்கள் தன்னுடைய பதிவு செய்திருக்க. நிறைவாக உங்கள் பார்வை ஒரு வரியில் கேட்கிறேன். இந்த மலர்ந்திருக்கிற புத்தாண்டு 2016 எப்படிப்பட்ட ஆண்டாக நீங்கள் பார்க்கிறது? ஒரு வரியில் உங்கள் பார்வை. சுருக்கமாக சொல்ல போனால் நடுத்தர ஏழை எளிய மக்களின் வருடமாக இது இருக்கும். ஒரு சமீப காலமாக காலங்காலமாக குற்றம் சொல்லப்படுகிற ஒரு வாக்கியம் என்னன்னா, பணம் இருக்கிறவனிடம், அதாவது பணக்காரன் பணக்காராயிட்டே இருக்கிறான், ஏழை ஏழையாகிட்டே இருக்கிறான். அது வந்து நிச்சயமாக இந்த வருடம் முதல் மாறும். ஏற்கனவே மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றம் 2016ஆம் ஆண்டு கண்கூடாக தெரியும். ஒரு ஏழையின் வீட்டிலும் அத்தியாவசிய தேவையான பொருட்களை அவன் வாங்கும் சக்தி அவனுக்கு கண்டிப்பாக இருக்கும். நடுத்தர மக்கள், நடுத்தரத்தை விட நான் உயர்தர வருவாய் பிரிவினரை குறிப்பிடவில்லை, நடுத்தர மக்கள், நடுத்தரத்திற்கும் கீழே அடித்தட்டு மக்கள் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த அடித்தட்டு மக்களின் கையில் பணம் புரண்டு அவனுடைய அத்தியாவசிய தேவையான, அதாவது டிவி வந்து இன்னைக்கு அத்தியாவசிய தேவை தான். ஒரு காலத்தில் 10-20 வருடங்களுக்கு முன்னால் ஆடம்பர பொருளாக அலங்கார பொருளாக இருந்த டிவியும் ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் இன்றைக்கு அத்தியாவசிய பொருளான பொருளாக இந்த அத்தியாவசியமான பொருட்கள், இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள்னு சொல்லப்படுகிற அந்த டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஒவ்வொரு குடிசையிலும் இருக்கும் அளவிற்கு ஒரு இந்தியனின் தமிழனின் பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக வெகுவாகவே மதிப்பாகவே இருக்கும் அளவிற்கு 2016ஆம் ஆண்டு கீழ்நிலை
மக்களுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மக்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை தரும் ஒரு ஆண்டாக இருக்கும் என்பது நிச்சயம் உறுதி. நேயர்களே, இந்த விவாதத்தில் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய அரங்கிற்கு வந்து பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வழங்கிய விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்வதோடு கூட புலந்திருக்கும் மகிழ்ச்சியின் புத்தாண்டு மகிழ்ச்சியின் கூறிய புத்தாண்டாக நிறைவு செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. எனவே இந்த விவாதத்தின் வாயிலாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தாலும் எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும், நன்மைகள் பிறக்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு கைகூடும் என்ற நம்பிக்கையோடு நாமும் வாழ்க்கை பயணங்களை தொடர்வோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை பதிவு செய்த ஆதித்யா குருஜி அவர்களுக்கும் நன்றி, திரு நீலகண்டன் சிவா அவர்களுக்கும் நன்றி, திரு அறிவியல் திரு சிற்பி அவர்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் நாளை வேறொரு தலைப்பில் உங்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.